ஏத்துதற்கு இசைந்தேன். நண்பனே நினைன முடுப்பனே நினைன முலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையிலனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று இயம நியமங்கள் பற்றி பார்க்குறோம். சனி ஞாயிறு கிழமைகளில் நம்ம முத்திரை சொல்லிகிட்டு இருந்தோம். மோரார்லெஸ் நிறைய முத்திரைகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்ல வேண்டிய முத்திரைகளை ஒரு 300 முத்திரைகள் அளவில் நமக்கு இருக்குது. ஆனால் நான் இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். என்னால் பாதி நேரம் நான் சொல்ல நினைக்கிற கருத்துக்களை வெளிப்படுத்த முடியலை. அது என்ன காரணம்? என்னுடைய குறைபாடா அல்லது இது போதும் அப்படின்னு இறைவன் நினைக்கிறானா? பல நேரம் நினச்சி பார்க்குறேன். எனக்கு தெரியறதுக்கான விடை என்ன அப்படின்னு தெரியலை. சரி, எனக்கோ இப்போ நம்ம இயம நியமத்துக்குள்ளே வரோம். இயம நியமத்துக்குள்ளே வரும்போதே இன்றைய செய்தியாக ஒரு செய்தி நாம் பதிவு பண்ண இயம நியமத்துக்கு உட்பட்டதான் இருந்தாலும் அது உங்களுக்கு புதிய கருத்தாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நவராத்திரி திருவிழா இப்போ சீக்கிரமாக நம்ம சந்திக்க போகிற திருவிழா நவராத்திரி திருவிழா. இந்த நவராத்திரி திருவிழாவினுடைய மிகப்பெரிய சூக்குமங்கள் நமக்கு தெரியாது. நவராத்திரியில் ஒவ்வொரு 4 பருவங்கள் நம்மளுடைய வருடம் 365 நாளும் 4 பருவங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. பருவத்திற்கு 3 மாதம் வீதமாக ஒவ்வொரு 3 மாத பருவங்களையும் நவராத்திரி கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. பண்டைய காலத்தில் தேவி மகாத்மியம் அப்படின்னு ஒரு நூல். நான் இது இன்றைக்கு நேற்றைக்கு படித்ததை நான் சொல்லலை. அந்த தேவி மகாத்மியம் நூலை ஏறத்தாழ 62 வருஷத்துக்கு முன்னால் நான் படித்தது. அதை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு காலையிலேருந்து அந்த சிந்தனையில் நான் பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே என்னை அறியாமல் அதுக்குள்ளே மூழ்கிட்டேன். ஆனால் அந்த 12 வயசில் தேவி மகாத்மியம் புக் என்னுடைய தகுதிக்கு பொருத்தமான புக்காக இல்லை. அதில் நிறைய விஷயங்கள் சித்த விகார கலக்கங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. அது என்னால் ஜீரணிச்சுக்கவும் முடியல. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை, புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு இல்லை. அதனால் நான் தேவி மகாத்மியம் எனக்கோ ஒரு புஸ்தகத்தை தொட்டால் முழுமையாக படிச்சிடுறது அப்படிங்கிறது. அது இன்ட்ரொடக்ஷனில் தொடங்கி முன்னுரைன்னு போட்டிருப்பாங்கல்ல, அதில் தொடங்கி அதுக்கு யார் அணிந்துரை எழுதியிருக்கிறா, யார் மதிப்புரை எழுதியிருக்கிறா, அப்புறம் முடிவு வரைக்கும் படித்தாதான் எனக்கு படித்த ஒரு திருப்தி ஏற்படும். ஒரு புத்தகத்தை எடுக்கிறதுக்கு முன்னால் பின்னாலேருந்து கொஞ்சம் பார்ப்பேன். ஏதாவது ஒரு பக்கம் 2 பக்கம் அது என் மன உணர்வோடு ஒத்துப்போகுதா. இதுதான் நான் புஸ்தகம் படிக்கிற முறை. படிக்க ஆரம்பித்தோம்னா முதல் தொட்டு கடைசி வரைக்கும் படிப்பேன். அந்த தேவி மகாத்மியா நான் அப்போ படிக்கும்போது வெவ்வேறு புத்தகங்கள் 3 பகுதிகளாக புத்தகங்கள், 2 பகுதிகளான புத்தகங்கள், 1 பகுதிகளான புத்தகங்கள், அப்படி 3 வகையான புத்தகங்கள் படித்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே என் மனதுக்குள்ளே நிற்கிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த நவராத்திரி திருவிழாவை பற்றி தேவி மகாத்மியத்தில் மிகச்சிறப்பாக பூஜை விரத முறைகள் பற்றி அதில் மிகச்சிறப்பாக போட்டிருந்தது. வீட்டில் நவராத்திரி பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறதுனால அந்த பூஜை விதிமுறைகளை தெரிஞ்சிட்டோம்னா அதுபடி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதை அந்த பக்குவத்தில் அப்போ நான் உள்வாங்கினதை வச்சு சொல்கிறேன். ஒருவேளை இதில் ஏறத்தாழ சில கருத்துக்கள் முன்பின்னாக இருக்கலாம். ஏன்னா 62 வருஷத்துக்கு பின்னோக்கி போய் நான் இதை கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த புத்தகங்கள் என்கிட்ட இருக்கால். நம்ம வீட்டில் ஒரு லைப்ரரி வச்சுருக்கோம், ஆஃபீஸில் இங்கே ஒரு லைப்ரரி வச்சுருக்கோம், தவச்சாலையில். அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை இப்போ. அதனால் அதுவும் எடுக்க முடியலை. சரி, இருந்ததை என்னுடைய அறிவு கட்டிய வரைக்கும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இப்போ அந்த தேவி மகாத்மியத்தில் நான் தெரிந்து கொண்டது 4 வகையான நவராத்திரிகள் நம்மளுடைய பண்டைய இதிகாச காலங்களிலிருந்து கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறோம். அந்த 4 வகையான நவராத்திரிகள் பற்றிய பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பதிவு நம்ம சித்திரை மாதம் வரக்கூடிய அதாவது எந்த நவராத்திரியுமே எதில் துவங்குது அப்படின்னா அமாவாசை அடுத்த மறுநாள். 4 நவராத்திரிகளுமே அப்படி தான் துவங்குது. அமாவாசைக்கு அடுத்த மறுநாள் தொடங்குற மாதிரி தான் நவராத்திரி விழா தொடங்கப்படுகின்றது. அதில் சித்திரை மாத பிரதமைக்கு அடுத்து வரக்கூடியது 10 நாள் கொண்டாட்டம். அது ஒரு நவராத்திரி விழா. சைத்ரீக நவராத்திரி அப்படின்னு அதை கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் சித்திரை, வைகாசி, ஆடி மாதம் ஒரு நவராத்திரி கொண்டாடுறாங்க. ஆஷாட நவராத்திரி அப்படின்னு அதை கொண்டாடுறாங்க. அதுக்கு பிறகு வரக்கூடியது
புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி. இது சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நவராத்திரி தான் இன்றைய காலம் வரைக்கும் நாம் அனுசரித்து வரக்கூடிய நவராத்திரியாக இருக்குது. மற்ற ஏனைய சித்திரையில் கொண்டாடின நவராத்திரி, ஆடியில் கொண்டாடின நவராத்திரி இப்போ கொண்டாடப்படுதா அப்படிங்கிறதும் தெரியலை. இப்போ இன்றைய நவராத்திரியும் வந்து முன்னொரு காலத்தில் நான்லாம் ஒரு 10 வயதாக இருக்கும்போது சில குடும்பங்களில் மட்டும் நவராத்திரி பூஜை இருந்தது. அதாவது நான் இன்றைக்கி சொல்கிறது 65 ஆண்டுகளுக்கு முன்னால், எனக்கு 10 வயதாக இருக்கும்போது உண்டான காலத்தில் ரொம்ப அபூர்வமாக நான் பிராமின் வீடுகளில் இருக்கும். மீதி எல்லாமே வந்து அந்த பாரம்பரியமான அவங்க குடும்பங்களில் இருக்கும். அங்கே வந்து இந்த 9 தினங்களும் சிறு குழந்தைங்கள் கன்னிகளுக்கு பூஜை பண்ணுறது அப்படிங்கக்கூடியது அவங்க ரொம்ப ஒரு பூஜையாக வச்சு அவங்க வந்து கோலாட்டம், அப்புறம் டான்ஸு, அப்புறம் பாட்டு, எல்லாமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அதுக்கு ஒரு சமஸ்கிருதத்தில் ஒரு சுலோகம் இருக்குது. எல்லாமே இறைவனுக்கானது. ஆட்டம் இறைவனுக்கானது, பாட்டு இறைவனுக்கானது, கொண்டாட்டம் இறைவனுக்கானது. இறைவனுடைய பெயரை சொல்லி நாம் நம்மளுடைய பிறவியின் களைப்பை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி இந்த விழாக்கள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தத்துவம். இறைவனது பெயரால் நாம் நம்மளுடைய பிறவி களைப்பை போக்கிக் கொள்வதற்கான தளமாக இந்த விழாக்கள் நம்ம சனாதன இந்து சமயத்தில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அப்போ அப்படி பார்க்க போனால் இந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி அப்படிங்கக்கூடியது மிக பிரசித்தமான நவராத்திரி. எல்லா திருக்கோயில்கள்லேயும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதுக்கு முன்னால் வந்து நான் பிராமின் ஏரியாக்களில் இருக்க திருக்கோயில்களில் இந்த 9 நாள் பூஜை நடந்த மாதிரி எனக்கு நினைவில்லை. ஆனால் இப்போ ஒரு 25 ஆண்டு காலமாக எல்லா கோயில்கள்லேயும் நல்லா சகட்டு மேனிக்கு கடையநல்லூர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 25 ஆண்டு காலமாக நம்ம ஏரியாக்களில் உண்டான முக்கு ஒரு அம்பிகை, அதாவது இவங்களை வந்து எல்லை தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரியம்மா, காளியம்மா, அப்புறம் தங்கமாரி, முத்துமாரி, வெவ்வேறு பெயர்களில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் மிக கோலாகலமாக கொண்டாடுறாங்க. அந்தந்த எல்லையில் உண்டான மக்கள் மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. 4 கோயிலில் போய் நம்ம பூஜை அட்டன் பண்ணோம்னா நம்ம எல்லோரும் குடும்பத்துக்கே வயிறார சாப்பிட்றலாம். 4 கோயிலில் நம்ம ஏரியாவில் நடக்கிறத நான் சொல்கிறேன். 4 கோயிலில் சுண்டல் கொடுக்குறாங்க, புளியோதரை கொடுக்குறாங்க, தயிர் சாதம் கொடுக்குறாங்க, சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க, வடை கொடுக்குறாங்க. அந்த உபயதாரர்களுடைய ப்ராஸ்பரிட்டி, அவங்களுடைய வெல்த்து, அவங்க என்ன வெல்த்தில் இருக்கிறாங்களோ அதை வந்து ஹெல்த்தியாக அம்மாவுக்கு படைச்சி நமக்கு படைக்கிறாங்க. அது மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எல்லோரும் நேற்றைய பிரசாதத்தை விட இன்னைய பிரசாதம் அதிகமாக இருக்கணும், நேற்றைக்கு கொடுத்ததை விட இன்றைக்கி அதிகமாக கொடுக்கணும், அந்த அளவுக்கு மக்கள் மனோபாவம் இருக்குது. எப்படி இருந்தாலும் வந்து ஒரு இடத்துல சொத்து தேங்கி இருக்கக்கூடாது, அது பிரித்து கொடுக்கணும். அம்பாளுடைய திருவுள்ளம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே இடத்துல ஸ்டாக்னன் நீரில் வந்து அழுக்கும் சகதி ஓடுற நீர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, கோதி குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். இப்போ அம்மா வந்து என்ன, அம்மாவுடைய எனர்ஜி என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அம்மாவுடைய எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி. அது ஓடும் நீர், தேக்கி வைக்கப்பட்ட நீரில். ஸ்டாக்னன் வாட்டர் வந்து நீர் தொட்டியில் நிலைத்திருக்க வாட்டர் வந்து ஐயா, அது சிவம்ங்கக்கூடிய பேரில். அந்தந்த சமயத்தை சார்ந்தவர்கள் அவங்க ஈடுபாடுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பேர்லனாலும் வச்சுக்கிட்டோம். பட் அது அந்த ஃபோர்ஸ், அந்த ஆற்றல் வந்து ஆண்பாலில் குறிக்கப்படக்கூடியது. அதுவே ஃப்ளோ ஆகி வரும்போது அது வந்து அந்த இயக்கம் வந்து பெண்பாலாக குறிக்கப்படுது. ஒரு தேக்கி வைக்கப்பட்ட ஒரு ஆற்றல் ஃப்ளோவாக மாறும்போது அது பெண்மையின் அடையாளமாக, சக்தியின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. இப்போ ஓரளவுக்கு சக்தி வழிபாடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா குழந்தைங்களா? புரிஞ்சுதா? சக்தினா என்ன அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்க. அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேக்கி வைக்கப்பட்ட ஆற்றல் அது எல்லா அங்கங்களுக்கும் அவயவங்களுக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது இயற்கையின் நியதி. ஆனால் இப்போ நம்ம அந்த காலத்தில் எல்லாருமே உழைக்கிறவங்க, மம்பட்டி வேலை பார்க்குறவங்க, கொத்த வேலை பார்க்குறவங்க, தச்ச வேலை பார்க்குறவங்க, அப்புறம் தையல் வேலை பார்க்குறவங்க, எந்த வேலை பார்ப்பவர்களும் தங்களுடைய தேக்கி வைக்கப்பட்ட அந்த எனர்ஜியை நைட்டெல்லாம் தூங்கிடுறோம். தேக்கி வைக்கப்பட்ட அந்த எனர்ஜியை காலையில் புத்துணர்ச்சியாக அதை மாற்றி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அங்க அவயவங்களை எல்லாம் ஒரு பழுது இல்லாமல் வச்சுருந்தாங்க. 90% மக்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அவங்க கேன்சரில் சாகலை,
அவங்க ப்ரெஷரில் சாகலை, ஹார்ட் அட்டாக்கில் சாகலை, கை கால் இழுத்து சாகலை. 90 அப்போ இல்லவே இல்லையாம்மா. எங்கோ ஒன்று ஒரு ஊரில் 2 பேர் கை கால் இழுத்து படுத்துருந்தது ரொம்ப அபூர்வம். இப்போ ஒரு தெருவுக்கு 10 பேர் படுத்துருக்குறாங்க, கை கால் இழுத்து படுத்துருக்குறாங்க. ஒரு தெருவுக்கு 10 பேர் கேன்சரில் இருக்கிறாங்க. ஒரு தெருவுக்கு 10 பேர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கு போகுமோ. நம்ம எல்லோரும் என்ன, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, மற்ற என்று வருமோ, தேவே எம் கோவே துன்றுமல மாயை அற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். அதுதான் நம்ம எல்லோரும் கேட்டிருக்கோம். இன்றைக்கு நம்ம சாவு என்றைக்கு வருமோ, எனக்கு கையெழுத்துக்குமாமா. நிறைய பேர் ஒன்றுமே செய்யலை கண்ணு வந்திருக்கிறாங்க. ஒரு 10-20 ரிப்போர்ட்டோடு வராங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க வந்து இவங்களா கெஸ் பண்ணிக்கிட்டாங்களா அல்லது இவங்களுக்கு யாரும் பரிந்துரைத்தார்களா, நமக்கு அதுவும் தெரியலை. வர்றவங்கெல்லாம் எனக்கு லிவரில் கட்டி இருக்குது, எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது. இன் ஜெனரல் 80% மக்களுக்கு ஃபேட்டி லிவர் தான் கொட்டி, அதில் மாறுதலே இல்லை. அது பாட்டில் இருக்குது. நீங்கள் லிவர் ஃபங்க்ஷனிங்கே நீங்கள் வந்து ரொம்ப டம் பண்ணி ஒரே இப்போ எல்லாருக்கும் ஒரு இந்த சாதனம் வந்து என்ன செய்யுது, எல்லாருக்கும் தவறுதலான செய்திகளை வேகமாக கொண்டு சேர்க்குது. உங்களுக்கு புரோட்டீன் தேவை, நீங்கள் வந்து ஸ்ப்ரவுட் இதை சாப்பிட்டுக்கணும். என்னது ஸ்ப்ரவுட்? என்னது அப்படின்னா என்னது? முளைக்கட்டப்பட்ட தானியங்கள். அதுக்கு நான் ஒரு பேர் வச்சுக்குவேன். அதை நீங்கள் சாப்பிடணும். ஏன் முளைக்கட்டப்பட்ட தானியங்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நீ மம்பட்டி வேலை பார்க்கியா? நீ என்ன வேலை பார்த்துட்டேன்னு இந்த கம்ப்யூட்டர் சென்டருக்குள்ளே இருக்கிறாங்க. அது 100 அடி கூட 100க்கு 100 அடி கூட நீள அகலம் இல்லை. அதில் ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு மெசேஜ் போடுறான். எந்திரிச்சு போய் மெசேஜை வந்து கேரி ஆன் பண்ண மாட்டேங்கிறான், அதை வந்து தெரிவிக்க மாட்டேங்கிறான், கன்வே பண்ண மாட்டேங்கிறான். இதுக்கு மெசேஜ் போடுதான் 2 டேபிளுக்கு அந்த பக்கம் தள்ளி இருக்கிறான். அவன் அங்கேருந்து பதிலுக்கு மெசேஜ் போடுதான். நான் அடிக்கடி இப்போ நினைப்பேன், எங்கள் கல்லூரிக்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்திருந்தார். அவர் வந்து இந்த செய்தியை சொன்னார். நினச்சி பார்ப்பேன் அவர் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் கொண்டு சொன்னார்னு. அப்போல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் வந்து ரொம்ப ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்போ இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க. அப்படி ஒரு 4-5 தான் இருந்தாங்க. அப்படியே நோய்க்கு தனியாக போய் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். அவங்கவுங்க ஃபேமிலி டாக்டரே சஜஸ்ட் பண்ணி அவங்க யாரையாவது கன்சல்ட் பண்ணி அவங்களே இவங்களுக்கு தீர்வு சொல்லிடுவாங்க. ஃபேமிலி டாக்டர்ஸே வேறு டாக்டர்களை ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது, வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணி இவங்களுக்கு தகவலை வந்து கன்வே பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த காலத்தில் ரொம்ப ஒன்றும் ஸ்கேன், எக்ஸ்ரே அது இது எதுவுமே இல்லை. இப்போ வந்து எங்கள் அப்பா அவர் சொல்லும்போது சொன்னார், இங்கேருந்து ஒருத்தர் வந்து மூக்கில் ஏதோ பிரச்சனைன்னு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க போனான் அப்படின்னு சொன்னார். சுவாமிகள் சொன்னதை நான் சொன்னேன். வணக்கம் ஐயா. வணக்கம் டாக்டர், எனக்கு மூக்கில் பிரச்சனை. அப்படியா? எந்த மூக்கில்? இடது மூக்கில். நான் வலது மூக்கு கொண்டானாள். நீங்கள் இடது மூக்குக்கு இன்னார போய் பாருங்கள். நமக்கு மூக்கு பிரச்சனை இப்போ வலி இப்போ போவோமோ, நாளைக்கு போவோமோ, இன்று வருமோ, மற்ற என்று வருமோ, யமதர்மன் என்று வருவானோ, கண்டத்துக்கு மேலேனா கட்டினா பிரச்சனைன்னு சொல்லி அவர் நேராக அங்கே போகும்பார். அவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை? மூக்கில் பிரச்சனை. உடனே 1000 இது எழுதி நான் யாரையும் குறை சொல்லலை. அவர் சொன்னார், கிருபானந்த வாரியார் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவான், அப்போல்லாம் இந்த இது வந்துருச்சு, இது நம்ம கார்ட்லெஸ்னு ஒரு ஃபோன் இருக்குல்ல குழந்தைங்களா, அது வந்துருச்சு அப்போவே நான் சொல்கிற காலத்தில். அப்போ வந்து மாடியில் பையன் இருப்பானா, காஃபி வச்சுருக்கேன் குடிச்சிட்டு போடா, இல்லாட்டி நான் வேலையாள்கிட்ட கொடுத்து விடணுமான்னு கேட்கறதுக்கு அம்மா வந்து கார்ட்லெஸ் எடுத்து மகனுக்கு ஃபோன் பண்ணுவானான். மாடியில் இருக்க மகனை சத்தம் போட்டு இங்கே கூப்பிடாம அவன் உடனே வேலையாள்கிட்டே கொடுத்து விடுவாமானான். பல்லையே தேய்க்காமல் குடிப்பான். அப்படி நிறைய எங்களுக்கு இளம்பிள்ளைங்களுக்கு சிரிப்பு காட்டணும்னு நிறைய சொன்னார். கண்ணுக்கு டாக்டர், எந்த கண்ணு? வலது கண்ணு. இது பீப்பாவில் இதில் வந்து வெளியே இருக்கக்கூடிய அந்த இதில் கார்னியாவில் பிரச்சனையா, பீப்பாவில் பிரச்சனையான்னு கேட்பாரான். இல்லை கார்னியாவில் தான். அப்போ நீ வேறு டாக்டர்கிட்ட போன்றான். அப்படி ஒன்றுக்கா அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. அந்த காலத்துக்கு சூழ்நிலைக்கு வருங்காலத்தில் இப்படி தான் குழந்தைங்களா இருக்கும், நீங்கள் பாருங்கன்னாரு. அவர் சொல்லிட்டு போய் 60 ஆண்டு காலம் கழித்து நான் இன்றைக்கு அதை உணர்றேன். குழந்தைங்களா
இன்றைக்கு நான் உணர்றேன். உனக்கு கண்ணில் பிரச்சனையா, கண்ணுக்குள்ளே கருவலியில் பிரச்சனையா, உள்ள ரெட்டினாவில் பிரச்சனையா, உனக்கு வெள்ளை வெளியில் பிரச்சனையா, உனக்கு எதில் பிரச்சனை, மயோப்பியாவா, அதுவா இதுவா, அதில் ஒரு 10 கேட்டகரி 20 கேட்டகரி. நீ அங்கே போ அங்கே போ அங்கே போ அங்கே போ அங்கே போ. அப்படி தான் நம்ம இருக்குது. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வச்சுருந்தாங்க. என்ன தீர்வு அப்படின்னா, இப்போ 4 நவராத்திரி பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னோம்ல குழந்தைங்களா, அந்த 4 நவராத்திரிக்கும் 9 தினங்களுக்கு உழைத்து களைக்கும் மக்கள் முதல் கொண்டு ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பிட்ருக்குறாங்க குழந்தைங்களா. நான் படித்த அந்த 65 வருஷத்துக்கு முன்னால் படித்த தேவி மகாத்மியத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வேளை சாப்பாடு தான் மம்பட்டி வேலை பார்க்குறவங்கலேருந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த மாதத்திற்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த மகசூலுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய உடல்நிலையை பண்படுத்த அது பயன்பட்டுருக்கு. ஒரு வேளை பச்சரி சோறோ அது ஏதோ ஒரு வகை சோறு, சாமை திணை அப்படிங்கக்கூடிய தானியங்களை அவர்கள் எடுத்துள்ளார்கள். அந்த அந்த காலத்தில் நான் சொல்லக்கூடிய காலத்தில் நவராத்திரி கொண்டாடினவங்க சாமை திணையில் கஞ்சி, சோறா காய்ச்சி சாப்பிடலை, கஞ்சி போட்டு காய்ச்சி குடிச்சிருக்குறாங்க. பசித்தவர்கள் அதில் வச்சு சாப்பிட்ருக்குறாங்க. அது அந்த காலத்து முறைக்கு அது ஏதுவாகவும் அவர்கள் உடல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலும் இருந்திருக்கு. அப்போ இந்த ஆசாட சைத்திரிக நவராத்திரியில் தை மாசியில் புஞ்சை தானியங்கள் விளைஞ்சு இதெல்லாம் வந்துடும். எது சாமை திணை வரகு இது எல்லாமே அப்போ வந்துடும். அப்போ அந்த உணவை அதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க குழந்தைங்களா. அந்த உணவிற்கு ஏற்ற உடல்வாகு, அவர்கள் உழைப்பதற்கு ஏற்ற உடல்வாகு அதில் இருந்திருக்கு. இதில் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க இது மாதிரி ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு 10 தினங்கள் இருந்தால் கேன்சருங்கக்கூடிய நோயே வராது, பிளட் ப்ரெஷருங்கக்கூடிய நோயே வராது, அப்புறம் கொலஸ்ட்ரால்ங்கக்கூடிய நோயே வராது. இந்த 3ம் இது மாதிரி 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் இவ்வாறு ஒரு 10 தினங்கள் எடுத்து, ஒரு 10 தினங்கள்லாம் எங்களுக்கு எடுக்க முடியாது, 3 தினங்கள், கடைசி 3 தினங்கள், இதில் 9 நாள் ராத்திரி கொண்டாடணும், ஒரு நாள் பகல் கொண்டாடணும். தசரா அப்படின்னு இதுக்கு பேர். ராத்திரி கொண்டாட்டம் நவராத்திரி, நவம்னா 9 ராத்திரிகள் இதில் கொண்டாடப்படக்கூடியது. 10வது தினமான தசராவில் இது கொண்டாடப்படுது. இதுக்கடுத்து ஆசாட நவராத்திரி, அதுக்கடுத்து சாரதா நவராத்திரி, அதுக்கப்புறம் புஷ்ய நவராத்திரி, இப்போ தை மாதம் கொண்டாடக்கூடியது அந்த நவராத்திரி. இந்த 10 தினங்களில் உங்களுக்கு நீ 3 தினத்தை எடுத்துக்கப்பா அப்படின்னா, இந்த 3 தினங்களும் ஒருவேளை சாப்பாடோடு இவங்க இருந்தாங்கன்னா கட்டாயம் இந்த நோய் தாக்க கொழுப்பு கரைஞ்சிருமில்ல, ஆட்டோமேட்டிக்காக உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புக்கள்லாம் நம்ம வேலை செய்ய அவைகள் நமக்கு தேவைப்படக்கூடியதெல்லாம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வெளியே தள்ளிடுது நம்ம பட்டினி இருக்கும்போது. அப்போ இயமம் நியமம் அப்படிங்கக்கூடியதை நம்ம முன்னோர்கள் எந்த வகையில் பகுத்தறிவு வச்சுருக்குறாங்க பாருங்கள். அப்போ அந்த பகுத்தறிவு நமக்கு தெரியலை. இப்போ நம்ம பகுத்தறிவுங்க என்னடா பரமேது, வினை செய்யும் பயனேது, பதி ஏது, பக்தி ஏது, அடைகின்ற முக்தி ஏது, வரமேது, தவமேது, விரதமேது, ஒன்றுமில்லை. இப்போ இதெல்லாம் ஒன்றும் கிடையாடா. அப்புறம் மனமாற நீ என்ன பார்க்க போகிற, வரமேது விரதமேது ஒன்றுமில்லை, பின்ன நீ என்ன பண்ணுற, நல்ல உடையணிந்து மட மாதர்தமை நாடி அவர் முலை தொட்டு மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம், இதுவே கைகண்ட பயன். ஐயா, எற்றைக்கும் 7 பிறப்புக்கும் ஒன்றனோடு உற்றோமே ஆவங்கண்ணா. எனக்கு இந்த கூட்டம் வேண்டாம் தங்கம், எனக்கு இந்த கூட்டம் வேண்டாம். இதே கைகண்ட சுகம் எனும் கயவரை கூடாது அருள்தரமேவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளரும் தலமோ. இந்த கயவங்க கூட்டத்தில் என்னை சேர்த்துறாது ஐயா. வரமேது விரதமேது ஒன்றுமில்லை, மனமாற வயிறார உணவுண்டு மனமாற கதை பேசி, இந்த கூட்டத்தில் நீ சேர்த்துறாத தங்கம்னு வள்ளல் பெருமானார் இறைவன்ட்டு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் குழந்தைங்களா. அப்போ இயம நியமங்கள்னால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, இயம நியமங்கள் ஏதோ ஒரு பெரிய ஃபண்டில், அந்த ஃபண்டில் தூக்கி நான் உங்கள்கிட்ட தூக்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. அப்படி தானே? இல்லை, நம்ம வாழ்வியல் கோட்பாடு தான் இயம நியமங்கள். ஐயா, மழை நேரத்துக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடுத்தாங்க. மழை நேரத்துக்கு என்ன, வாழ்க்கையில் ஒரு நாள் மத்தியானம் புளித்தண்ணின்னு ஒன்று வைப்பாங்க. இங்கே சில பேர் இந்த ஏரியாக்குள்ளே நெல்லை மாவட்டத்துக்குள்ளே புளி ரசம்னு வேறு சொல்கிறாங்க. நம்ம கடைநல்லூர் ஏரியாவில் புளித்தண்ணின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம்
கடுகு உளுந்தம்பருப்பு காயங்கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் கஞ்சாறு கடுகு இது கடலைப்பருப்பை போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சோல புளியை கரைச்சி காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு புளியை கரைச்சி அதில் விட்டு கொஞ்சோல வெல்லத்தை போட்டு கொதிக்க வச்சு இறச்சிக்கும். இந்த புளி ரசம் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா உன்னுடைய ரத்தத்தை மிகவும் சித்திகரம் பண்ணக்கூடியது. இரவில் உனக்கு விதிக்கப்பட்ட உணவாக ரசஞ்சாதத்தை எடுத்துக்கோ, நோயே வராது, கொலஸ்ட்ரால் வராது, துன்பம் இல்லை, என்னாலும் இன்பம். அது சொல்லியிருக்கிறாங்க. நீ மேக்சிமம் ரசமும் இந்த புளி தண்ணியும் எடுத்துக்கோ. மீதி மத்தியானம் ஒரு வேளை 11 மணிக்கு பச்சை காய்கறிகள் ஏரியாவுக்குள்ளே ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே என்ன விளையுதோ, இன்ஃபேக்ட் இப்போ இன்னும் கொஞ்சம் வசதி நம்ம வந்துடுச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன விளையுதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஏரியாவுக்குள்ளே உண்டான மண்ணின் மனம் நம்ம உடம்புக்கு ஒத்து வரும். அதில் இப்போ நீங்கள் ஹோமியோபதியில் நேட்ரன் செல்ஃப் நேட்ரம்பாஸ்னு ஒரு மருந்து இருக்குது. கடல் மீன் சாப்பிட்டவங்களுக்கு சில பேருக்கு இது தோல் ரொம்ப அரிக்க வந்துடும். அப்போ நேட்ரன் செல்ஃப் அப்படின்னு அந்த மருந்தை கொடுப்பாங்க. நேட்ரன் செல்ஃப், நேட்ரம்பாஸ், நேட்ரம் ஒரு 3 கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஏரியா கடல் மீன் இந்த உடம்புக்கு ஒத்து வரல. ஆனால் அந்த ஏரியாவில் கடல் மீன் சாப்பிட்ற ஏரியாவில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது ஒத்து போய்க்கும். நம்மளை நம்ம எப்படி பராமரிச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு நம் முன்னோர்கள் ரொம்ப வழிதுறைகள் வச்சுருக்கிறாங்க. அது இயமம் அப்படிங்கக்கூடிய பேரில் இருக்குது. இப்போ நவராத்திரி அப்படிங்கக்கூடியது மகோன்னதமான ஒரு ராத்திரி. இந்த நவராத்திரியினுடைய சிறப்பை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ராமாயணம் சொல்லிட்டு வரும்போதே ஒரு நாளைக்கு ஒரு சிறப்பாக நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கோங்க. இன்றைக்கு நாம் கொண்டாடுற மாதிரி திங்கக்கிழமைக்கு ஒரு உணவு, செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு உணவு, புதன்கிழமைக்கு ஒரு உணவு, அப்படி ஒன்றும் கிடையாது. அன்றைக்கு என்ன உணவு, மேக்சிமம் பழங்கள் வைக்கணும் குழந்தைங்களா. ஏன் பழங்கள் வைக்கணும்? நவராத்திரி எதுக்காக வேண்டி கொண்டாடுறோம் அப்படின்னா, நம்ம உடம்பில் உண்டான அசுரத்தன்மைகளை குறைப்பதற்காக வேண்டி பயன்படுத்துகிறோம். இதில் என்னமா அசுரத்தன்மை இருக்குது? இதில் என்னமா இருக்குது? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இவை 4ம் அசுர குணங்கள். அழுக்காறுனா பொறாமை. பொறாமை என்ன? அந்த 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 அம்மா ஒரு கார் வச்சுருக்குறாங்க. அந்த கார் ஒரு 70-80 லட்சம்னு சொல்லிக்கிறாங்க. அந்த கார் நான் வச்சுக்கணும் அப்படின்னா அது ஆசை தான், அது ஒன்றும் பெருசு இல்லை. இவ்வா கெட்ட கேட்டுக்கு இவ என்ன வாழ்ந்துட்டா? இவன் அப்பனை பற்றி தெரியாதா? இவன் ஆத்தாளை பற்றி தெரியாதா? இவ பேரம்பதி, இவ பாரம்பரியம். இவளுக்கு 80 லட்சம் 1 கோடி காரா? இவளுக்கு அதுதாங்க நாளுக்காரு. ஆசைப்படுறது மனிதனுக்கு அது இயல்பு தாங்கண்ணு. அவள் தகுதியை நீ என்ன நிர்ணயம் பண்ணுவான்? அவள் என்ன வினைப்பதிவு வாங்கி வந்திருக்கான்? அவளுடைய குரோமோசோம்கள் எவ்வளவு வேலை செய்யுது? அவளுடைய வினை எப்போ டையப் ஆகி எப்போ அது உடைச்சி எரியப்படும்? டையப் ஆகிறது வேறு, பிரேக்கிங் வேறு. சரியா குழந்தைங்களா? இப்போல்லாம் எல்லோரும் பிரேக்கிங் நியூஸ்னு போடுறாங்க. இங்கே பிரேக்கிங் ஆக வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ அது டையப்பான விஷயத்தை பிரேக் பண்ண போகிறோம் நம்ம. அதுதான் இயம நியமங்கள். அப்போ அழுக்காறுனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அழுக்காறுன்னா ஒரு பெரிய ஏதோ நான் ஒரு டிஸ்டிங்விஷ் பண்ணி ஒரு மேப் போட்டு இதில் இது தான் அழுக்காறு அதுக்கு விளக்கமே சொல்ல முடியாது கண்ணு. அது ஃபுல்லாக மனமும் உணர்வும் சார்ந்த ஒன்று. உணர்ச்சி சிதறல்கள், வேறுபட்ட எண்ணங்களின் உணர்ச்சி சிதறல்கள் சார்ந்த ஒன்று. அதுதான் அழுக்காறு அப்படின்னு சொல்லப்படுது. அழுக்காறு என்பது தனக்கு கிடைக்காத ஏதோ ஒன்று அடுத்தவனுக்கு கிடைத்த போது தனக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவது அழுக்காறு அல்ல. இவனுக்கு கிடைத்துள்ளதே என்று ஏங்கி புழுங்கி அவனை பார்க்கும்போதெல்லாம் நம்மை அறியாமல் ஒரு பெருமூச்சு விட்டு இவனுக்கு இது கிடச்சிருக்கு ஒரு 1000 பேர்கிட்ட சொல்லி புலம்பி தவிச்சு அதுக்கு பிறகு தான் குழந்தைங்களா அழுக்காருங்கிறது. இப்போ இயமத்தில் நாம் இதை விட்டு வெளியே வரணும். இயமம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நினைவு இருக்கா குழந்தைங்களா? போன வாரம் இயமம் பார்த்ததெல்லாம் நினைவு இருக்கா உங்களுக்கு? மறந்துட்டிங்களா? இருக்குது. அப்போ நம்ம இந்த இயமத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அழுக்காறு நம்ம உடம்புக்குள்ளே போகக்கூடாது, நம்ம உள்ளத்துக்குள்ளே போகக்கூடாது. வெகுளியும் அழுக்காருக்கு அடுத்து நமக்கு கிடைக்கல. முதல்ல ரொம்ப பொறாம பிண்டமாயிட்டோம்.
நாம் இது இந்த பிறவியில் அடைஞ்சிட முடியுமா? நமக்கு இது கிடைக்குமா? ஏன் இந்த ஒன்றுக்கும் பத்தாத இந்த கார் வந்து எவ்வளோ நாள் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் போச்சு தானே. எங்கேயோ ஒரு வெள்ளம் வந்தது, எத்தனை கார்களை அள்ளிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி மாதிரி ஏதோ இயற்கை சீற்றங்கள் எது வந்தானாலும் நமக்கு அது போகும் தானே. அப்போ அதை மேலே நாட்டம் கொள்ளாமல் நமக்கு முன்னால் வாழ்ந்த அருளாள பெருமக்கள் எப்படி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, நான் எப்படி அந்த நிலையை வாழ்வேன், இவங்களுக்கெல்லாம் கிடைச்சது எனக்கு எப்போ கிடைக்கும், அப்படி மடைமாற்றம் பண்ணுவது தான் இயமம். இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? நான் அவனுக்கு கார் கிடச்சிதே, எனக்கு இவனுக்கு கிடைச்சிதே, இவனுக்கு கிடைச்சிதே, இவனுக்கு கிடைச்சி. தாயுமானவர் அடைஞ்சார் பாருங்க ஒரு யோக நிலை, அவர் சுகப்பிரமம் அடைஞ்சார் பாருங்க ஒரு யோக நிலை. சர்வம் விஷ்ணுமயம், சர்வம் ஜகத் ஃபுல்லாகவே அது என்ன மயம்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை வச்சுக்கோங்க, அப்படி நினச்சார் பாருங்க. அதுதான் குழந்தைங்களா வந்து அடைய வேண்டிய ஒரு நிலை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு வீடு கட்டினோம்னா அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிறான், வீடு கட்டினவன் வீட்டுக்குள்ளே போகிறான், போகும்போது அவனுக்கு ஒரு மனநிறை. எவ்வளோ நாள் கற்பனை பண்ணோம், நம்ம வந்து சொந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் பார்த்தியா, எவ்வளோ நாள் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இது என் வீடு பார்த்தியா, என் வீடு பார்த்தியா, அப்படி அது ஒரு சந்தோஷம். அந்த இது இன்னும் கொஞ்சம் மடைமாற்றம் இயமம். அதில் என்ன பண்ண, இறைவன் எனக்கு அளித்த கருணையை பார்த்தீங்களா, இறைவன் எனக்கு அளித்த கருணையை பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட கருணை பண்ணிட்டான் இறைவன், எப்படிப்பட்ட கருணை சொல்லவே முடியலை அந்த கருணை. அப்படி ஒரு கருணையை பண்ணி அந்த இறைவனுக்கு நான் இந்த வீட்டை கொடுத்தரலையே இறைவனுக்கு, இதில் இருந்து அவன் எனக்கு அருளி செய்த அந்த கருணையை நான் இந்த அறைக்குள்ளேருந்து ஒவ்வொரு கணமும் நான் உள்வாங்கி அது உள்ளார நான் போனேன் பார்த்தியா. அப்படி நீங்கள் நினச்சி அதில் ஒரு பூஜை அறை வைக்க முடிஞ்சவங்க ஒரு பூஜை அறை வைக்க முடியாதவங்க இருக்கிற இடத்துல விளக்கு, ஏதோ ஒரு இடத்துல கிச்சன் பிளாட்ஃபார்மாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே தான் சாமி கும்பிடணும் இல்லை, அவன் எங்கும் நீக்கமர நிறைந்த உப்பு அந்த முதல்ல உள்வாங்கிக்கோங்க. அதில் இருந்துக்கிட்டு நான் தண்ணி இங்கே கொட்டினாலும் என்னை யாரும் கேட்பார்ல, ஆனால் இங்கே என்னுடைய இஷ்ட தெய்வத்தை கிச்சனில் வந்து ஒரு திருமேனியை வச்சு, எங்கள் அம்மாலாம் அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கிச்சனில் ஒரு கிச்சன் பீடத்தில் வச்சு சாமி சோறு பொங்கினோடனே அதை அப்படியே நைவேத்தியம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா ரொம்ப ஒன்றும் பக்தி சரியை கிரியை யோகம் ஞானம் அது ஒன்றும் கிடையாது. அவங்க பேஸாக எதுக்கெடுத்தாலும் நாராயணா நாராயணா யாராவது வந்து அவங்க காலில் விழுந்தா நாராயணன், ஏம்மா நீங்கள் பெரிய துறவிகள் தான் நாராயணன் ஏம்மா நீங்கள் பெரிய துறவியா நாராயணனா, என்னவோ நீங்கள்லாம் ரொம்ப படித்தவங்க கிழிச்சவங்க, எனக்கு தெரிஞ்சது இதுதான். எங்கள் அம்மா ரொம்ப சுலபமாக சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க படுக்கையில் கிடக்கலை. 87 வயது வெற்றிகரமாக ஒரு காதல் திருமணம் பண்ணி சொசைட்டியை எதிர்த்து போரிட்ட நான் எங்கள் அம்மாவை ஜான்சி ராணியை பார்ப்பேன், வேலு நாச்சியாராக பார்ப்பேன், ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக பார்ப்பேன் எங்கள் அம்மாவை. நான்லாம் இந்த மாதிரி வாழணுன்னு உனக்கு உறுதிப்பாடு இருந்ததுன்னா யூ கேன் கோ. நான் அதில் எந்த வகையிலையும் நான் தலையிட மாட்டேன். எங்கள் அம்மா எந்த வகையில் நீ இப்படி தான் சாப்பிடணும், நீ இப்படி தான் எந்திக்கணும், நீ இப்படி தான். காலையில் எல்லோரும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் தாத்தா ஆச்சி எல்லோரும் 5 மணிக்கு எல்லோரும் திருச்சின்னு நனைஞ்சிருக்கணும். அது ஒன்று தாங்க, அந்த சூரிய வெளிச்சம் மேலே படு வரைக்கும் படுத்துருக்கக்கூடாது. நீங்கள் படிக்காமல் போங்க, உங்கள் தலையெழுத்து எப்படி அப்படி நடக்கட்டும். அதிலெல்லாம் யாருமே தலையிட மாட்டாங்க. சாப்பிடாமல் போ, எது வேணால் செஞ்சுக்கோ, அதுவும் உங்கள் தலையெழுத்து. என்னையை மட்டும் நீ 3 வேளை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி பிள்ளைங்கள்லாம் பசிச்சா சாப்பிட்றாங்க, விடுங்கம்மா, பசி எடுத்தால் சாப்பிடணும் அப்படின்னு தான் எங்கள் தாத்தாலாம் சொல்லுவாங்க. அப்போ இயமம் இங்கேயே ஆரம்பிக்குது குழந்தைங்களா. இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இப்படி வாழணும், இப்படி வைக்கணும். மிகச்சிறப்பாக இந்த தம்பதியர் 2 பேரும் ஒரு சீட்டில் உட்காந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. பிரபு இது மாதிரி கூட்டங்கள் எனக்கு வரட்டும்ப்பா. எத்தனை பேர் நான் ரொம்ப களைச்சி போனேங்கண்ணு, ரொம்ப போராடி அங்கே ஒரு இங்கே ஒரு இழுக்கிறாங்க. பிரபு இந்த குழந்தைங்க இன்னும் மன உணர்வில், இன்னும் யோக உணர்வில், இன்னும் ஞான உணர்வில் இவங்க ஒத்து போனோம் அப்படின்னு ரொம்ப அவங்க 2 பேரும் ஒரு சீட்டில் உட்காரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அங்கே சீட் போட்டிருப்பான் புருஷன், இங்கேருந்து அவனை பார்க்க மாட்டேங்குவோ கண்ணு. யோகா வகுப்புக்கு வரவங்க அங்கே போட்டிருக்கான் சீட்டு, அவன் இவ பக்கத்திலே வரல.
இவனை கண்டாலே எனக்கு பிடிக்கலாமா. அவங்க சொல்கிற வார்த்தையை பாருங்கள், இவனை கண்டாலே எனக்கு பிடிக்கலாமா. எதுக்குப்பா யோகா உனக்கு? நான் கேட்கன்னு நினப்பேன். ஏதோ ஒரு சலிச்சு போய் வந்திருக்கோ, உனக்கெல்லாம் யோகா ஒரு கேடாடா, கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கன்னு. எங்கேயோ சலிச்சுங்க வந்திருக்குங்க போ அப்படிங்கிற மாதிரி. அதை நான் எதுக்கு சொல்கிறேன், இயமம் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து நவராத்திரியில் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடணும், 90% தேவி மகாத்மியம் பழங்கள் மட்டுமே உட்கொண்டு வாழுங்கள் அப்படின்னு சொல்லி படித்ததாக தான் எனக்கு நினைவு குழந்தைங்களா. 90% நாளைக்கு. அப்படி முடியாத பேர்கள் வரகு, திணை, சாமை இவைகளை கஞ்சி காய்ச்சி சாப்பிடுங்கன்னு போட்டுக்கிறேன். அப்போ சாப்பிட்டு அப்புறமா சாயங்கால பொழுது இருக்குல்லப்பா, 30 பட்டினி இருந்துட்டிங்கல்ல, சாயங்கால பொழுது ஆடவர்களுக்கெல்லாம் ஒரே ராத்திரி, சிவராத்திரி போங்கடா, முழிச்சிட்டு போய் சாமி கும்பிட்டு விடிய விடிய முழிச்சிட்டு போய் என்னத்தையும் கொஞ்சம் பண்ணிக்கோங்கடா, ஒரு நாள் தான்டா உங்களுக்கு ராத்திரி, போங்கடா அப்படின்னு தள்ளிட்டாங்க. பெண்களுக்கு 9 ராத்திரி. ஏங்கண்ணு, இவ 9 மாதமாக இந்த கருவை சுமக்கப் போகின்றாள். 9 மாத காலம் தன் வயிற்றில் கருவை சுமக்கப் போகின்றாள். அதற்கு முன்னால் கன்னி பெண்கள் தான் இந்த விரதத்தை ரொம்ப அனுசரிச்சிருக்கிறாங்க. பெண்களுக்கான ராத்திரி. அவங்க அந்த தன் உடலையும் மனதையும் உணர்வையும் பக்குவப்படுத்திக்குள்ள இயமங்கள். நீ சொசைட்டிக்கு வந்து நல்ல விதமான குழந்தைகளை கொடுக்க போகின்றாய். இந்த சொசைட்டிக்கு இப்போ இத்தனை போராளிகள் நமக்கு தேவையா கண்ணு? இதுக்கு முன்னாளிகள்லாம் போராளிகள் இல்லையா? ஜாபாலி அப்படிங்கக்கூடிய ஒரு போராளி, அவன் வந்து வாத பிரதிவாதம் பண்ணுறான் பாருங்க. ராமன் வந்து நாட்டை விட்டு போகும்போது, வரமேது தவமேது விரதமேது ஒன்றுமில்லை, மனம் விரும்ப உணவுண்டு நல் வஸ்திரம் அணிந்து மட மாதர்தமை நாடி நறுமலர் சூடி மேற்கர மேவ விட்டு முளை தொட்டு அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம். பொடப்பட ஆத்தாளாம் அப்பனா அவங்க இனிமே இவ வரம் கேட்டாலாம், அவன் வரம் கொடுத்தானா, நீ காட்டுக்கு போ. இது என்னடா காலம்? இது என்ன காலம்? போ நீ போய். இது யார்? ஒரு முதலமைச்சர்கள் பல பேரில் ஒரு அமைச்சர் ஜாபாலி வந்து சாதாரண ஆள் இல்லை. அவனுடைய அப்பந்தான் முதல்ல இதுவரை கடினமான சொற்களையே உபயோகிக்காமல் இருந்த ராமச்சந்திரமூர்த்தி முதல்ல சொல்கிறார், எங்கள் அப்பா பெரும்பிழை செய்து விட்டதாக உணர்கின்றேன் ஜாபாலியே அப்படி. என்ன பிள்ளை செஞ்சிட்டாருடா? என்ன பிள்ளை செஞ்சிட்டார் சொல்லு என்கிட்ட. உன்னையும் மாதிரி அமைச்சர்களை இந்த அப்போ அமைச்சர் எப்படி இருக்கணும்? அமைச்சர் எப்படி இருக்கணும்? வரமேது தவமேது விரதமேது. யாருக்கு? நமக்கு தான் வரமேது தவமேது விரதமேது ஒன்றுமில்லை. அது நமக்கு மட்டும். மீதி பேருக்கு நீ பேனா வச்சு கூட சாமி கும்பிடலாம், பென்சிலை வச்சு கூட சாமி கும்பிடலாம். நீ வந்து நினைவு தினம்ங்கக்கூடிய பேரில் என்ன படையலாலும் போடலாம். நான் படையல் போடக்கூடாது. நான் படையல் போடக்கூடாது கண்ணு. நமக்கு அதான் விதி. நம்ம அமைச்சரவை அப்படி தான் சட்டம் இயற்றியிருக்கு. நமக்கு எந்த நியமங்களும் கிடையாது. அந்த ஜாபாலியும் அவனுடைய கருத்தை சொல்ல சுதந்திரம் இருந்துச்சு, நமக்கும் சுதந்திரம் இருந்தது. ஆனால் இப்போ நமக்கு சுதந்திரம் இல்லை. நீ அந்த நாளையில் இந்த தேவி மகாத்மியப்படி எல்லா திருச்சந்நிதிகள்லையும், அதாவது காவல் தெய்வங்கள் அங்கே எல்லாம் திருமேனி செய்து, இப்போ நீங்கள் பிள்ளையார் சதுர்த்திக்கு கொண்டாடுறீங்களா குழந்தைங்களா, அது மாதிரி 10 தினங்களும் அந்தந்த ஜாதி வாரியாக, அந்தந்த இன வாரியாக, அவரவர்கள் பண்பாட்டு வாரியாக ஒரு திருமேனி செய்து ராஜாவே செஞ்சு கொடுத்தாங்கன்னு. எந்தெந்த ஏரியாவில் எது அவங்க வந்து இது வாழ்வில் என்னென்ன அவன் ஆயுதம் பயன்படுத்துகிறானோ அது வச்சுட்டு அவன் நீ சாமி கும்பிடுப்பான். அது மாதிரி திருமேனி செஞ்சு அந்த 10 நாளும் இரவில் காலையிலேருந்து பட்டினியாக இருந்துட்டாங்களா. இப்போ இரவில் ஏன் உங்களுக்கு நான் மகிஷாசுரமர்த்தினி கதை ஒரு 3-4 கதைகள் இருக்குது வெவ்வேறு புராணங்களின்படி. நான் அதை வந்து உங்களுக்கு நைட்டில் ஒரு 2-3 அபிராமி அந்தாதி பாடலோடு அதை வந்து உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் சொல்லிவிட்டு ராமாயணத்துக்குள்ளே நுழையிறேன். இப்போதைக்கு நம்ம இயம நியமத்துக்கான கருத்துக்களை மட்டும் நான் உங்கள் முன்னிலையில் வைக்கிறேன். இயம நியமத்தில் காலையிலேருந்து சாயங்காலம் வரை நீங்கள் வெறும் கஞ்சி குடிச்சிருக்கீங்க. அது தேவைன்னா ஒரு பழம் ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கீங்க. அந்த கஞ்சி குடித்து ஏதோ ஒரு பழம் ஒன்று சாப்பிட்ருக்கீங்க தானே. அப்போ வந்து அந்த கஞ்சி அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க பட்டினி இருந்திருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்கு? யுத்தம். இதில் என்னன்னா, அசுரர்களை அழிப்பதற்கான யுத்தம் தேவி செய்ததாக தேவி மகாத்மியம் கூறும்.
இப்போ அசுரர்கள் இங்கே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரர்கள் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரர்கள். இவர்களை கொல்லுவதற்காக வேண்டியும் பேரண்ட நாயகனை நாம் நமக்குள் ஸ்தாபனம் பண்ணுவதற்காக வேண்டியும் அப்போ வந்து பிரதிஷ்டைங்கிறோம். எங்கேயோ பிரதிஷ்டை பண்ணக்கூடியதில்லை, நமது இல்லத்தில். இந்த உடல் தான் நமது இல்லம். இந்த இல்லத்துக்குள், இந்த உள்ளத்திற்குள், இந்த உணர்வுக்குள், இந்த உயிருக்குள் பேரண்ட நாயகனை நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணுறோம். அதுதான் இயமத்தின் முதல் நிலை. இதில் வந்து பிரதிஷ்டை பண்ணதுக்கான ஒட்டடை அடிக்கிறோம். இப்போ இயமம் அப்படிங்கக்கூடியதில் இந்த ஒட்டடை அடிக்கிறோம். கொல்லான் புலானை விரும்பானை எல்லா உலகம் கைகூப்பி தொழும். கொல்லாதவனை நான் கொல்ல மாட்டேன். என் வீட்டில் வளர்க்க ஆடு மாடு கோழி குருவியை நான் கொல்ல மாட்டேன். நான் எங்கேயோ கொண்டு கொடுத்ததை கொண்டு வாங்கி சாப்பிட்டுக்குவேன். கொல்லான், இவன் கொல்லவும் கூடாது. புலால் மறுத்தான், இவன் போய் வேறொரு இடத்துல போய் நான் இங்கே என் வீட்டு கோழியை கொல்ல மாட்டேன், இன்னொரு வீட்டு கோழியை கொண்டு தும்மேன். கொல்லான் புலால் மறுத்தானே எல்லா உலகமும் கைகூப்பி தொழும். அப்போ அப்படி யார் கைகூப்பி தொழுதிருக்கிறா? உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன். அப்பர் சுவாமிகள் வந்து அப்பர் சுவாமிகளுக்கு 4 இடர்பாடு பல்லவ மன்னன் கொடுத்தான். ஒரு இடர்பாடு சுண்ணாம்பு காலவாசலில் போட்டது. அடுத்த இடர்பாடு பால் சோறில் நஞ்சு கலந்து கொடுத்தது. இன்னொரு இடர்பாடு யானையை விட்டு எடற விட்டது. அந்த ஒரு குழி பறித்து அது உள்ள அப்பர் சுவாமிகளை இறக்கி விட்டுட்டு மத யானையை மேலும் மதம் ஊட்டி, மத யானை இயல்பாக தறிகட்டு போய் ஓடும், அதுக்கு மேலும் மதத்தை ஊட்டி திருநாவுக்கர சுவாமிகள் இருக்கிற இடத்த நோக்கி பல இடங்கள்லேருந்து பறை தாரை தப்பட்டைகளை முளைக்கி அவர் அது அப்போ தறிகட்டு போய் ஓடும்போது இவர் தலையில் போய் நலுக்குன்னு மிதிச்சிரும் இல்லை, அது மாதிரி செய்கிறதுக்கு கண்டு போகிறான். அவர் ஒன்றுமே சொல்லலை குழந்தைங்களா. சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடர்த்திங்கள் சூளாமணியும் வண்ண உருவையுடையும் வளரும் பவள நிறமும் திண்ணன்கடில புனலும் உடையான் ஒருவர் தமர். நான் யாருக்கு சொந்தக்காரன்? சுண்ணவன் சந்தன சாந்து சுடர்த்திங்கள் சூளாமணி வண்ண உருவையுடை வளரும் பவள நிறம் அண்ணல் அரண்முரண் ஏறும் அகலமலாய அரவு திண்ணன் கெடில புனலும். கெடில நதி ஓர கரையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் திண்ணன் கெடில புனலும் உடையார். யாருக்கு சொந்தம்? சிவத்துக்கு இதெல்லாம் சொந்தம். அவனுடைய சொந்தக்காரனா நான் இதுக்காக பயப்பட போகிறேன்? சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடர்த்திங்கள் சூளாமணியும் வண்ண உருவையுடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரண் ஏறும் அகலமலாய அரவும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர். நான் சொந்தக்காரன். யாருக்கு சொந்தக்காரன்? பேரண்ட நாயகனுடைய சொந்தம். இதை பார்த்து பயப்படுவேன், இந்த யானையை பார்த்து பயப்படுவேன். அட போங்கடா போங்க. ஏன்னா இந்த யானை வாய்ப்பட்டு தான் போகணும்னா போட்டும். இல்லை, என் அருளாளர்களுக்கு வந்து கண்ணு பயங்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டால் இது இந்த பிறவிலே நான் பிறவி அறுக்கணும், அந்த யோகம் எனக்கு இருந்ததுன்னா அறுத்துட்டு போகிறேன். இல்லைப்பா நீ இன்னும் தயாராகலையே தங்கம். பழம் வந்து பழுத்தா தானே நம்ம போய் ஒரு ஒரு இதில் வைக்கோலில் சுற்றி ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வைக்கிறோம். அது நல்லா தெறிக்க விளைஞ்சிருந்தால் தானே அதில் சுற்றி வைக்கும்போது ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து அதில் மஞ்சள் பூத்து அழகாக இருக்கும். நம்ம பழுத்திருந்தால் தானே அது அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பழுக்காதானே, வெம்பிருந்தானே. அப்போ வெம்பாது பழுக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நல்லா விளையணும். அப்போ நான் இல்லை கண்ணே, இந்த பிறவி இல்லைடா ராஜா, அவனுக்கு அடுத்த பிறவி எடுத்து பரவாயில்ல. அதில் வந்து நான் வந்து புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்து வலுவாதிருக்க வரம் தரவேன். பிறந்துட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கொடுக்காம நீ யாருக்கு கொடுக்க போகிற? நான் புழுவாக தான் பிறந்தேன் என்ன, எதுவாக தான் பிறந்தேன் என்ன, புண்ணியா. நான் அதில் வந்து நான் இடறிடக்கூடாது தங்கம், அது மட்டும் எனக்கு தாயேன். நான் இடறிடக்கூடாது தங்கம், அது மட்டும் எனக்கு தாயேன். அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம எங்கே வந்துக்கிட்டு இருக்கோம்? சரியை கிரியைக்கு தான் வாரம் குழந்தைங்களா. இது நவராத்திரிங்கக்கூடிய பேரில் வருது, ஆனால் சரியை கிரியை தான் இதில் வருது. நீங்கள் அதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. யம நியமத்தில் வருது.
நான் வந்து நான் ஏம நியமத்தை ஓடே தான் பயணிக்கிறேன். அம்மா மறந்துட்டாளோ நவராத்திரி பற்றி சொல்கிறாளே அப்படிங்கக்கூடிய ஓர்மைக்கு வந்துடாதீங்க. ஆனால் காலையிலேருந்து உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் நினச்சதை சொல்ல வரல குழந்தைங்களா. அவன் இங்கேருந்து என்னத்தையோ சொல்லிகிட்டு இருக்கான், நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் நான் நினச்சதை சொல்ல விட்டால் கட்டாயம் நான் இந்த வகுப்பில் சொல்லிடுவேன். நான் நினச்சதை சொல்ல விடலைன்னா உங்களுக்கு இன்றைக்கி வாய்ச்சது அவ்வளோதான், எனக்கும் இன்றைக்கி வாய்ச்சது அவ்வளோதான் நானே எடுத்துக்கிறேன். சரியா குழந்தைங்களா? இப்போ ஓரளவுக்கு ஏம நியமங்கள் பழியாக தான் நீங்கள் பயணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரைட், அப்படியே பயணிப்போமா? அப்போ வந்து அவர் வந்து அப்பா அப்படி சொன்னாரா திருநாவுக்கர சுவாமிகள்? அஞ்சுவது யாதொன்றுமில்லை. யானை இவரை சுற்றி வலம் வந்துச்சு. வலமேந்து 2 இவர் வந்து முப்புரி நூல் தடித்து கணபதி அவர் வந்து இவர் முன்னால் நின்று வணங்கிட்டு போனாராம். வலமேந்து 2 வான் சுடரும் கணபதியும் வந்து வணங்கிட்டு போயிட்டாங்க. அது யார்? சிவத்தோட குழந்தை கணபதி. இப்போ ஐயாவி விட்டுருக்கிறது யார்? விநாயகம். யானை அது சுற்றி வந்து இவர் வணங்கிட்டு போயிடுச்சான். அப்போ கொல்லான் புலானை மறுத்தானை கொல்லலவன் புலால் மறுத்துருக்கு. அவருக்கு இயல்பாகவே அவரெல்லாம் சாப்பிடலைங்கிறது ஒரு பெரிய தவமே எனக்கு தெரியாது. சாப்பிடாத குடும்பத்தில் பிறந்தவங்க, சாப்பிடுத குடும்பத்துலேயும் பிறவிலே சாப்பிடாதவங்க இருக்கிறாங்க. எங்கள் அத்தையெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம குடும்பம் சாப்பிடுத குடும்பம் தான். எங்கள் அத்தையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு புத்தர் சிலையை வச்சுக்கிட்டு அவங்க தூக்கிக்கிட்டே தருவாங்க. சாகும் வரையும் அவங்க வந்து அதுக்கு உடன்பாடே இல்லை. அது மாதிரி வந்து புத்தர் சிலையை தூக்கிட்டு சாப்பிட்ற குடும்பத்திலையும் தூக்கிட்டு தெரிஞ்சாங்க. அதுவும் ஒரு பெருமைக்குரியது இல்லை. சாப்பிட்டுட்டு இத்தனை நாள் இதை சாப்பிட்டேன் பற்றியா, ஒரு சவத்தை சாப்பிட்டேன் பற்றியானா, ஒரு ஊன் பிண்டத்தை சாப்பிட்டேன் பற்றியானா, ஒரு உயிரை கொன்று சாப்பிட்டேன் பற்றியானா, கொல்லான் இவனும் கொல்ல மாட்டான். அப்படி ஒரு கான்செப்ட் உங்கள் மனசுக்குள்ளே புகுந்தாதான் நான் யாரையும் நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன் குழந்தைங்களா. ஏன்னா சாப்பிட்டு விட்ட பிறகு திரும்ப அந்த உணவை பார்த்து டெம்ட் ஆகி திரும்ப நான் தெரியாமல் சாப்பிட்டேன்னு சொல்லி என்கிட்ட வந்து அழுதவங்க 100க்கு மேலான அன்பர்கள் அழுதுருக்குறாங்க. அதனால் நான் தெளிவாக இருக்கிறேன். யாரையும் நீ சாப்பிடாத, சாப்பிட்டவங்க தான் உள்ள நுழையணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவங்க. ஏன் சபரி வந்து போகலையா? ஏன் கண்ணப்பர் போகலையா? ஆமாம், அவங்களோடு நம்மளும் ஒத்துப்போம். அப்படி சொல்லலைண்ணா, அவங்களோடு நம்ம ஒத்து போக மாட்டோம். அவங்க கால் தூசி கூட பார்க்க மாட்டோம். ஏன் இதில் உள்ள ஒரு 1000ல் 1 கோடிக்கு கூட நம்ம பெற மாட்டோம். அது வேறு விஷயம். இருக்கிறாங்க தானே. ஆனால் அவர்களையெல்லாம் நீங்கள் வந்து எல்லாருமே எப்படி நினச்சிட்றீங்கன்னா அவங்க அவதார புருஷர்கள்னு ஒதுக்கிடுறீங்க. இல்லை, ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் நினைத்தால் சாதிக்க முடியும். அப்படி ஒரு கான்செப்டுக்கு நீங்கள் வாங்க குழந்தைங்களா. மாணிக்க வாசகர் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தார். தாய்மானவர் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தார். அவர்கள் சாதித்துள்ளார்கள். நானும் சாதிக்க முடியும் இவர்களுடைய துணை கொண்டு. நம்ம செய்ய வேண்டியது இவ்வளோ தான். அவர்களுடைய துணை கொண்டு நம்ம சாதிக்க போகிறோம். என்னால் சாதிக்க முடியும்னா உன்னால் ஒன்றுமே முடியாது கண்ணு, உன்னால் ஒன்றுமே முடியாது. பின்ன பேரண்டநாயகன் திருக்கருணையால் முடியும். அதுதான் ஏமத்தோட பேஸ். அப்போ கொல்லான் புலானை மறுத்தானே வலமேந்து 2 சுடரும் வான் கைலாய மலையும். அப்போ அந்த மாதிரி ஒரு எல்லாரும் வந்து துதிக்கக்கூடிய அளவிற்கு, யானையே துதிக்கக்கூடிய அளவிற்கு கொல்லான் புலாலை மறுத்தவனை யானையே துதிக்கும் அளவிற்கு மாற்றி அமைச்சிருக்காரு. அப்படின்னா அவருடைய தவ வலிமை இவ்வளோ பாருங்கள். அவர் எவ்வளோ தவத்தில் சிறந்தவராக இருந்தார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இயமத்தை நாம் சரியாக கடைப்பிடித்த. நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுறீங்க. கட்டடத்துக்கு வந்து மேல் பூச்சாக இந்த மண்ணை நோண்டிக்கிட்டு பண்ணிங்கன்னா ஒரு இயற்கை ஒரு சின்ன புயல் வர்றதுக்குள்ளே கட்டடத்துக்கு ஆட்டம் கண்டுரும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனீங்கன்னா கொஞ்சம் பெரிய புயல் வந்தால் கட்டடம் ஆட்டம். ஆழமாக 8 அடி ஆழம் நீங்கள் ஆழப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுவும் உங்களை பாதிக்காது. அது மாதிரி நியமம் நான் இதில் இப்படி தான் நிற்பேன். பேரண்டநாயகன் கருணையால் நான் இதை செய்வேன். எந்த இடர் வந்தாலும் நான் பின்தங்க மாட்டேன். எனக்கு வந்து யாராவது கோபத்தை தூண்டுவாங்க, யாராவது என்னை தவத்தில் நிற்க விடாமல் கீழே பிடிச்சி இழுப்பாங்க. நேற்றுக்கு ஆஞ்சநேயர் போகும்போது அந்த சாயா கிரகம்ங்கக்கூடிய ஒரு அம்மா வந்து கீழே பிடிச்சி இழுத்தால, ஆஞ்சநேயர் மாதிரி உண்டான ஆட்களையே கீழே பிடிச்சி இருக்க முடியும். சந்திர தரிசனம் பண்ணி அந்த சந்திரன் பௌர்ணமி பூர்ணச்சந்திரனுக்கு 5 தினங்களுக்கு முன்னும்
பூரணச்சந்திரன் கழிஞ்சு 5 தினங்கள் பின்னும் ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நம்ம உச்சாடனம் பண்ணோம்னா அது உச்சாடனம் பண்ணதுக்கு நமக்கு ஒரு உடல் வாக்கு வேணும். குறிப்பாக பெண்களுக்கு அது மிக எளிதாக சித்தியாகும். ஆனால் பெண்களுடைய உடல்நிலையில் பயங்கரமான மாற்றம் ஏற்படும். அதை உள்வாங்கிக் கொள்வதற்கு இவர்களுக்கு சில அந்த சாயாக்கிரக அந்த இதை வந்து அந்த சந்திரனையும் பார்க்கணும். அந்த யார் நமக்கு வயப்படுவாங்களோ அவர்களையோ, அல்லது யார் நமக்கு வந்து அசுரத்தனமான செயல் செய்கிறாங்களையோ அவர்களை வீழ்த்துவதற்கும் இந்த மந்திரம் மிகுந்த ஆற்றல் உடையது. குழந்தைங்களா, சந்திரனை பார்க்கணும், அந்த உருவத்தை பார்க்கணும், இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த 10 தினங்களும் அப்படி ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது. அது பூன்னு துப்ப வேண்டிய மந்திரம் தேவையில்லை. சொல்ல ஒரு நிழல் கரகத்தை பிடிச்சிட்டு வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாதனை. நான் அட்டாங்க யோகத்தில் அஷ்டமா சித்திகளை கூட விரிவாக்கமாக சொல்லலை குழந்தைங்களா. அஷ்டமா சித்தி பெறுவதற்கான சில சூக்குமங்களை, ஆனால் இது வந்து கட்டாயம் திருமூலர் திருமந்திரத்தில் எழுதலை. இடைச்செருகளாக சில பேர் எழுதி அந்த என்ன எழுதணும், அந்த மந்திரத்தை எங்கே கொண்டு அதை வைக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் சில சூக்குமமான வார்த்தைகள் இருக்குது. எந்த பலகையில் அதை எழுத வேண்டும், எது கொண்டு மை, அதாவது எது கொண்டுன்னா மை எழுதும் எழுத்து எது கொண்டு எழுதணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோமே. மித்த 4 பேருக்கு இந்த காரியம் பண்ணத்தான் உங்களுக்கு வேலை இருக்கும். உங்களுடைய பிறவி எவ்வளோ இழிபிறவியாக போயிரும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம பிறவியை மகோன்னதமான பிறவியாக மாற்றுவதற்குத்தானே நம்ம இந்த இதெல்லாம் இயம நியமங்களை பிடிக்கிறோம். இயம நியமங்களை லேசாக பிடிச்சோடனே சில மந்திர ஆற்றல் வந்தோடனே நமக்கு சில கீழ்த்தரமான இந்த சக்திகள் வந்த உடனே நம்மை நாமே இறக்கி கொள்வோம். இது ரொம்ப மோசடித்தனமானது. நான் அதனால் அங்கே போக விரும்பலை. இப்போ நம்ம இயம நியமத்துக்கு வருவோம். இப்போ பராசக்தியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நவராத்திரி கொலுவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கெல்லாம் நினைவு இருந்துச்சா? நான் கொஞ்சம் தூரம் அவுட் ஆஃப் போர்ஷன் வந்துடலையே. நினைவுக்கு போயிட்டீங்களா? ரீகலெக்ட் பண்ணி உள்ளே போயிட்டீங்களா? அவுட் ஆஃப் போர்ஷன் வந்தீங்களா? இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நாம் வந்து எதுக்கு வந்திருக்கீங்க? பராசக்தி அசுரர்கள் பற்றி சும்பன், நிசும்பன், வரமுனி இவர்களுடைய வரலாறெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிட வரலாறாக நான் பின்னால் கம்பராமாயணத்துக்கு முன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நாம் இதை வச்சுக்கலாம். சரியா குழந்தைங்களா? இப்போதைக்கு என்ன வைக்க போகிறோம்? நம்ம வந்து ஏன் கொலுவில் திருமேனிகளை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு, ஜடப்பொருளாக ஏன் நிறுத்தி வச்சுருக்குறோம், உயிரோட்டமான பொருளாக வைக்காமல் ஆயுதங்கள் இல்லாமல் வைக்கணும். உங்களுக்கு மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். துரோணாச்சாரியார் நான் மகாபாரதம் சொல்லும்போது அதை விரிவாக்கமாக சொல்கிறேன் குழந்தைங்களா. இப்போ சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். இயம நியமத்திற்காக வேண்டி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. துரோணாச்சாரியார் வந்து யுத்தகளத்தில் நிற்கிறார். அவன் பயங்கரமான திட்டிட்டான் துரியோதனன். நீ உனக்கு எப்போவுமே உன் பையன் உன் சீடன் அர்ஜுனன் தான் ஜெயிக்கன்னு நினப்பு, அவன் பேரில் தான் உனக்கு பிடிப்பு, அது இதுன்னு என்னென்ன திட்டணுமோ அவ்வளவு திட்டான். அவனே அழுக்காரவா வெகுளின்னா சொல்லிவே 4க்கும் இருப்பிடமான திருமேனி. ஆனால் இன்னொரு அவங்ககிட்ட ரொம்ப உன்னதமான குணங்கள் இருக்குது குழந்தைங்களா. அதையும் நம்ம வந்து மகாபாரதம் பார்க்கும்போது கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். துரியோதனன் அவனுடைய மனைவி பானுமதியை தவிர மனத்தாலும், இப்போ ராமச்சந்திரமூர்த்தி அளவுக்கு உயர வேண்டிய கேரக்டர் துரியோதனன், சிந்தையாலும் பிற பெண்ணை தொடாதவன். பானுமதி வந்து மகாபாரதத்தில் வந்து வஸ்திராபகரணம் அதுக்கு பேர் என்ன, துகில் உரிதல் நடந்தபோது பானுமதி அந்த அவையில் இருந்து வந்து எந்திரிச்சு வந்து துரியோதனன்கிட்ட பேசாமல் இருந்தவன் தான். அவன் செத்த பிறதான் பேசுகிறான், சாவு படுக்கையில் தான் அவன் பேசுகிறான். 13-14 ஆண்டு காலம் அவன் பேசலை. அவன் வேறு எந்த பெண்ணையும் ஏற்றும் பார்க்கலை. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதுபோக இவங்க 14 ஆண்டு காலம் காட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே மாதம் மும்மாரி மழை பெஞ்சிச்சு, அறம் காக்கப்பட்டது, தர்மம் நிலைநிறுத்தப்பட்டது. அங்கேயும் எந்த விதமான பிரச்சனை இல்லை. இந்த அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை புகுந்ததால் ஒரு உயர்ந்த ராமன் அளவுக்கு உயர வேண்டிய ஒரு கேரக்டர் இழிந்த நிலைக்கு போயிடுச்சு. அது அப்போ நம்ம மனசுக்குள்ளே நம்ம எத்தனை பேரை பற்றி இவனுக்கு வந்தது பார் வாழ்வுன்னு எத்தனை பேரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் உயர்ந்த நிலைக்கு போக வேண்டிய நாம் வந்து இழிஞ்சிருவோம்.
இவன் என்ன பெரிய ஆள், இவன் சொல்ல நான் என்ன கேட்கணும், இவன் ஒரு மனுஷன், இவனுக்கு வேலையாளானா, இவனுக்கு வேலையாளானா, அப்படி நம்ம நினைக்கும்போது அழுக்காறு உள்ளே புகுந்துடுது. அப்போ நம்ம அசுரத்தன்மை அடைஞ்சிடறோம். நம்ம பிறவியிலேருந்து நம்ம கொஞ்சம் கீழே கீழே சரிஞ்சுக்கிட்டு வரோம் குழந்தைங்களா. இன்னும் ரொம்ப எஃபோர்ட் போட்டால் தான் நம்ம வந்து இயமத்துக்கும் நியமத்துக்கும் போகலாம். சரியா, இப்போ வச்சுக்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்தோன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நினைவு இருக்கா? தூங்கிட்டீங்களா காலை சாப்பாட்டுக்கு பிறகு? எங்கே வந்தோன்னு சொல்லுங்கள். கெட்டிக்காரங்க துரோணாச்சாரியார் யுத்த களத்தில் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டான் துரியோதனன். பயங்கர டார்ச்சர். நீ 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 கொன்னுக்கிட மாட்ட, நான் உன்னைய வந்து அவன் என்ன சொல்லான், நீ ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் படைகளை எடுத்துகிட்டு நீ நகலு, நீ ஒரு இடத்த பார்த்துக்கோ, நான் ஒரு போர்ஷன் ஆஃப் படைகளை எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு பகுதி படைகளை எடுத்துக்கொண்டு, அது ஆங்கிலமே கூட வரக்கூடாது கேட்டு, ஒரு பகுதி படைகளை எடுத்துக்கிட்டு நீ இடத்த காலி பண்ணு, நான் ஒரு பகுதி படைகளை எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய நண்பன் கர்ணனை சேனாதிபதியாக்கி நான் இன்னொருக்கு யுத்தம் பண்ணுறேன். அவன் என்ன சொன்னான், ஆனால் நீ இடத்த காலி பண்ணுடா அப்படின்னா. இதை விட கேவலம் ஒரு துரோணாச்சாரியாக இருக்குது. இதை விட கேவலம் என்ன வேணும்? அவன் இந்த கேள்வி கேட்ட பிறகு, இன்றைக்கி நான் வந்து முடிக்கலைன்னா நீ வந்து என்னை எதை வேணால் செஞ்சுக்கோப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி மட்டும் என்னை இதுக்கு அனுமதி கொடு அப்படின்னு அவன் கெஞ்சி கேட்டுக்கிட்டு யுத்தத்தில் இறங்குறான். வெறி பிடிச்சி போய் செய்கிறான். இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ எனக்கு இடம் கொடுன்னு கேட்டோம்லாம், வெறி பிடிச்சி போய் செய்கிறான். என்ன வெறி பிடிச்சி? நாராயணாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் இருக்குது குழந்தைங்களா. அந்த அஸ்திரத்தை போட்டால் அது எல்லாத்தையும் பறசி அள்ளிட்டு வந்துடும், யாரையும் மிச்சம் வைக்காது. இவன் நாராயணாஸ்திரத்தை எவனான் உடனே ஸ்ரீகிருஷ்ணன் அங்கே இருக்கார், நமக்கு என்ன வேலை? டாய் எல்லோரும் இது ஆயுதத்தை கீழே போட்டு கையெடுத்து கும்பிடுங்கடா தங்கங்களா, எல்லா பிள்ளைகளும் கையெடுத்து கும்பிட்டுருங்க. அதுக்கு தான் இந்த அஞ்சலி முத்திரைக்கு மகோன்னதமான ஒரு ஆற்றல் கண்ணு. நீங்கள் கொஞ்ச நேரம், ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் நீங்கள் அந்த அஞ்சலி முத்திரை இதில் பூஜை அறையில் போய் தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்க, தந்திரம் சொல்கிறீங்க, என்ன வேணால் சொல்லட்டும், அஞ்சலி முத்திரையிலேருந்து சொல்லுங்கள். அதுக்கு அவ்வளோ ஆற்றல். இவன் வந்து அஞ்சலி முத்திரை வச்சுக்கோங்கடா, எல்லோரும் வச்சுக்கோங்கடா, அவன் வந்து பறை அறிவிச்சு சொன்ன மாதிரி அடுத்து 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 கடத்திக்கிட்டே போகிறான் செய்திகள் வந்து அங்கே போகுது, எல்லோரும் கீழே போட்டுட்டு இவன் நாராயணாஸ்திரத்தை எடுத்து இது மீட்டு தான் அப்படின்ன உடனேயுமே செய்திகள் வந்து பரவிருச்சு. நாராயணாஸ்திரம் யாரை கொல்லும்? அது அஞ்சலி முத்திரை செய்கிறவங்கள சரணடைந்தவர்களே அது கொல்லாது. நாராயண அஸ்திரமே கொல்லாதுன்னா நாராயணன் சரணடைஞ்சவங்கள எவ்வளோ மகோன்னத நிலைக்கு வைப்பான். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களா. அவன் உடனே வந்து அந்த அஸ்திரம் வச்சு அது ஒன்ஸ் போட்ட பிறகு திரும்ப அன்னைக்கு பயன்படுத்தல. அதுக்கப்புறம் வெறித்தனமாக போட்டு அப்புறம் சக்கர வியூகம் வச்சு அதில் இது பண்ணி அவன் 13வது நாள் யுத்தத்தில் இவனை அனுப்பின பிறகு தான் அவன் வந்து கொஞ்சம் சமாதானமானான். அப்புறம் அவன் அதுக்கடுத்த நாள் அவன் இறந்துட்டான் வச்சுக்குவோம். எதுக்கு சொல்ல வரேன், இந்த நாராயணாஸ்திரம் வந்து கையெடுத்து கும்பிட்டா வந்து பலன் வந்து எத்தனை பலன் தருதோ அது மாதிரி நம்ம கொலு பொம்மையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டோன்னா நிற்கி எதுக்காக வேண்டி அப்படின்னா, தேவியை அசுரத்தன்மை கொண்ட அசுரர்களை சும்பன், நிசும்பன், மது, கைடபன் எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தரை கொல்றாங்க வச்சுக்கலாமே. 9 தேவியர், அதாவது ஒரு தேவி 3 வடிவங்கள் எடுக்கிறா, 9 தேவிகள் எடுக்கிற வடிவங்கள் வண்ணங்கள் அதெல்லாம் பற்றி பார்த்துக்குவோம். இப்போ வந்து இவங்க இந்த சூழ்நிலையில் அவங்க எதுக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க, தங்களுடைய அஸ்திரங்களை எல்லாம் அம்பிகையிடம் கொடுத்து விட்டு அவர்கள் நிச்சலனமாக கையெடுத்து கும்பிட்ட வண்ணம் உள்ளார்கள். அதனால் நம்ம கொலு பொம்மையில் எல்லோரும் நிற்க வச்சுருக்கோம், பொம்மையாக நிற்க வச்சுருக்கோம். எப்படி நாராயணாஸ்திரத்தை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு வெற்றி பெற மாதிரி நீங்கள் கொலு பொம்மையில் எல்லா தெய்வங்களும் அஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அது மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்க படைக்கலமாக நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன். படைக்கலமாக நமக்கு படைக்கலம் 5 எழுத்து தான். நீங்கள் நாராயணா வச்சுக்கோங்க, பராசக்தி வச்சுக்கோங்க, எதை வேணால் வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவோ அது வச்சுக்கோங்க.
படைக்கலமாக நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன். இடைக்கலம் அல்லோம் எழுபிறப்பும் ஆட்பட்டோம். என்ன உறுதிப்பாடு, என்ன உறுதிப்பாடு! நான் பாயாசம் வைக்க பாத்திரத்தில் பால் காய்ச்சி, பால் காய்ச்சின பாத்திரத்தில் சாம்பார் வச்சு, சாம்பார் வச்ச பாத்திரத்தில் சோறு வாங்கி, இது அக்கார அடிசல் பாத்திரம் தான்டா. இது உள்ள வேறு எண்ணத்தையும் போட்டு நான் கொதிக்க வைக்க மாட்டேன். படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன். இடைக்கலம் அல்லம் இடையில் உள்ளான கலமாக நான் ஆக மாட்டேன். அங்கே ஒரு பரிகாரம் சொல்லாங்க, இங்கே ஒரு இது சொல்லாங்க, அங்கே ஒரு அது சொல்லாங்க. என் சமயத்தில் கிடக்கு கொள்ளையத்தது போய் கிடக்குக்கு என்ன? 1ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு ஒரு பாடம், 2ஆவது வகுப்பு பிள்ளைகளுக்கு ஒரு பாடம், உன்னுடைய பரிணாம வளர்ச்சி என்ன? உன் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு விதமான ஞான அனுபூதி நிலைகளும் உனக்கு கிடைக்கின்றது. படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன். இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் ஆட்பட்டேன். துடைக்கணும் போக கால்ட்டு பிடிச்சி எத்தி தள்ளானாலும் ராமகிருஷ்ண சார் கதை சொல்லுவார் பாருங்க. வளர்த்து நாய் இருக்குது பாருங்க, வளர்த்த நாயை கால்ட்டு பிடிச்சி எத்தி கதவை பூட்டி தள்ளுனானாலும் அது போவே போவாது. நான் நடைமுறையில் பார்த்தேங்கண்ணே, ஒரு நாயை வந்து நம்ம சங்க அன்பர் ஒரு பொண்ணு வளர்த்துச்சு. ரொம்ப உயிரிறக்கம். அதை கொண்டுட்டு அதுக்கு ரொம்ப நோவு வந்துருச்சு. வீட்டில் எல்லோரும் சின்ன குழந்தைங்க, அப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு. இந்த கோவிட் வேறு வந்துருச்சு. எல்லோரும் அந்த பிள்ளையை திட்டுதாங்க, இந்த நாயை கொன்று விஷ ஊசி போட்டு இல்லாட்டி முனிசிபலில் கொண்டு விட்டு என்னென்னமோ செய்தாங்க. அதுக்கு கொல்லுறதுக்கு மனசே ஆகலை. இங்கேருந்து பாபநாசம் மேலே சுரிமித்தையனார் கோயிலுக்கு 2500 ரூபா. நான் சொல்கிறது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால். இப்போ என்ன டாக்ஸி வாடகைன்னு தெரியாது. 2500 ரூபா கொடுத்து அந்த நாயும் பிடிச்சிட்டு போய் இந்த பொண்ணு அங்கே கொண்டு போட்டுட்டு ஒப்பாரி வச்சு அந்த நம்ம இப்படி அத்துவான காட்டில் விட்டுட்டு வரமேனு ஒரே அழுதுட்டு அதே காரில் அங்கே ஆற்றுல குளிச்சுட்டு தலைமொழிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஆற்றுல குளிச்சுட்டு அவள் வீட்டுக்கு வந்துட்டான். 3ஆவது நாள் அந்த நாய் அவள் வீட்டுக்கு வந்துருச்சு குழந்தைங்க. அப்புறம் நம்ம ஹோமியம் மருந்து கொடுத்து தான் அந்த பொண்ணு ஆற்றுச்சு. கரிசாலை நம்ம கரிப்பான்னு சொல்ல முடியாமல் அந்த கரிப்பான் இலையை நல்லா புழிஞ்சு, இது உங்களுக்கு ஒரு மருத்துவ குறிப்பு. இன்றைக்கி கரிப்பான் இலையில் தண்ணி எதுவும் விடக்கூடாது குழந்தைங்களா. பூ பிஞ்சு இலை அந்த ஸ்டெம் அந்த தண்டு எல்லாத்தையுமே வச்சு கையில் வச்சு நல்லா கசக்கணும். ஒரு துணி நமக்கு நல்லா அந்த நேரடியாக அந்த இலை போய் புண்ணில் படக்கூடாது. மேலே வந்து ஒரு நல்ல ஒரு காட்டன் துணி, சுத்தமான காட்டன் துணி, அதை விரிச்சிட்டு இந்த புண்ணுக்கு மேலே வச்சு கட்டிட்டிங்கன்னா குரோனிக் சுகர் பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கூட நீங்குதாங்க. அவ்வளோ ஒரு சிறந்த மருத்துவம் இது. இது லேசான மருத்துவம் இல்லை. சரி இருக்கட்டும் ஒரு பக்கம். எதுக்கு சொல்கிறேன், பரமஹம்சர் சொன்ன மாதிரி துடைக்கணும் போகேன். நீ என்னைய பிடிச்சதெல்லாம் நான் போக மாட்டேங்க. எனக்கு வந்து ஆண்டவன் நம்மளை பிடிச்சி தருவானா? இடர்களை யாரேனும் எமக்கு இறங்காரேனும். நீ இடரே எனக்கு களைய வேண்டாங்கன்னு யார் சொல்கிறா? அம்மா சொல்கிறாங்க. எந்தம்மா? காரைக்காலம்மா. இடர்களை யாரேனும் எமக்கு இறங்காரேன். என்ன இந்த பிள்ளை பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்துச்சு, கோடீஸ்வரன் வீட்டுக்கு வாக்கப்பட்டுச்சு. அங்கே போன இடத்துல ஒரு மாம்பழம் கூட வாங்கி கொடுத்துச்சு ஐயா ஆண்டவன்கிட்ட. 2ஆவது மாம்பழம் கூட வாங்கி கொடுத்துச்சு ஐயா ஆண்டவன்கிட்ட. அது இப்படி தெருவில் நிற்க, அதை தெருவில் விட்டுட்டான் ஆண்டவன். இடர்களை யாரேனும் எமக்கு 4 பேர் விமர்சனம் பண்ணான். இவன் என்னத்தை கண்டா? சிவனுக்கு ஆட்பட்டு இவன் என்னத்தை கண்டா? இடர்களை யாரேனும் எமக்கு இறங்காரேனும். போங்கடா போங்க. அவன் என்ன செஞ்சுருக்கான், நான் அவனுக்கு என்ன செஞ்சேன்? நான் பெற்ற உணர்வு என்னன்னு எனக்கு தானே தெரியும். வெளியே உள்ளவங்க என்னமா அது சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம். இப்போ என்ன, என்னை அம்மானு கூப்பிட்டான் பாருங்க. யார்? அம்பாள் கேட்கா, இது யாரையா? பேயுருவில் வரும் இந்த பெண்மணி யார்? கையிலேத்துக்கு ஏறி வரா, இவன் யாரையா கேட்குறா. அம்மா அப்பாட்ட கேட்குறா. எமை பயக்கும் அம்மைகான். என்ன பேர் கொடுத்துட்டாரு, என்ன பேர் கொடுத்துட்டாரு? அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? நீங்கள் ஈமத்தில் நின்னீங்கன்னா நமக்கு அம்மாவாக, அப்பாவாக, நட்பாக, சுற்றமாக, மாமனாக, மாமியாக எல்லாமாகவும் இறைவன் இருப்பான். இப்போ நாம் வந்து சரஸ்வதி பூஜைக்கு பற்றி பேசுகிற குழந்தைங்களா, நவராத்திரி பற்றி மறந்துட்டிங்களா? நினைவு இருக்கா? என் கூட பயணிக்கிறீங்களா? தூக்கத்தோடு சோம்பலோடு மாயோடு பயணிக்கிறாங்க குழந்தைங்களா? அம்மா அவுட் ஆஃப் போர்ஷன் போகலை. போகிறேண்ணா
இல்லை. இப்போ எமக்கு இறங்காரேனும் இறங்காமல் இருப்பான்? ஒருபோதும் இருக்க மாட்டான். அப்போ நமக்கு அவனுடைய அடைக்கலம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். நம்ம அடைக்கலம் கண்டாய், அவனுடைய அடைக்கலம் நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கேயோ போயிட்டே இருப்போம். நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், பதஞ்சலி யோக சூத்திரம் தூசி தட்டி லைப்ரரியிலேருந்து போன வாரமே தூசி தட்டி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இயம நியமத்துக்கு பதஞ்சலி யோகத்தில் முதல் ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அந்த 2வது ஸ்லோகம் பலமுறை உங்களுக்கு சித்த விருத்தி நிரோதங்கக்கூடிய அந்த நிரோதங்க ஒரு வார்த்தையே போதும்னு பலமுறை சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன். அந்த 2வது ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் போதும் குழந்தைங்களா, நம்மளுடைய சித்தம் விருத்தி ஆகாமல் இருப்பதற்கு. மீதியெல்லாம் விருத்தி ஆகட்டும், தனம் விருத்தி ஆகட்டும், தானியம் விருத்தி ஆகட்டும், ஏதாவது சித்தம் விருத்தி ஆகக்கூடாது குழந்தைங்களா. சித்த விகார கலக்கம் விருத்தி ஆகக்கூடாது. அது இயம நியமத்தின் மூலமாக, மூச்சு பயிற்சியின் மூலமாக நாம் அதனை கண்ட்ரோல் செய்ய வேணும். இப்போ பராசக்தியை அன்றைக்கி நம்ம இதுதானே பார்க்குறோம். எது பார்க்குறோம், என்ன பார்க்குறோம் குழந்தைங்களா? புரோனர்லாம் முடிச்சிட்டோம், மூக்க உடைச்சிருவோம் குழந்தைங்க. அந்த கான்செப்டை விட்டு நீங்கள் வெளியே வரலன்னு நான் நினைக்கிறேன். நாராயணாஸ்திரம் போட்டாங்களா? நாராயணாஸ்திரம் அதாவது அஸ்திரம் இல்லாமல் கொலுவில் பொம்மை வைக்கிறோமா? என்ன கான்செப்டுக்கு நான் கொண்டு வந்தேன்னு இங்கே பார்த்துக்கோங்க. கொலு பொம்மைகள் அஸ்திரம் இல்லாமல் கைகட்டி நிற்கின்றன. காரணம், அவைகளுக்கு நம்ம உயிரோட்டம் கொடுக்கப்படவில்லை. நம்மளுடைய இயம நியமங்கள் மூலமாக நம்மளுடைய அந்தக்கரணங்கள் சுத்திகரம் பண்ணப்பட்டு இறைவனை நோக்கி குவிந்து கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த பொம்மைகள் உள்ளன. இப்போ பொம்மைகளுக்கு இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது. இன்றைக்கி சும்மா சம்பிரதாய முறைப்படி, இது நான் சம்பிரதாய முறைப்படி பேசுகிற ஆள் இல்லை குழந்தைங்களா. அதை நான் அடிக்கடி சொல்லிக்குவேன். நான் முறையான பேச்சாளர் கிடையாது. எனக்கு மனம் போன போக்கில் நான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் 10-100 பிள்ளைங்க ஃபாலோவராக இருக்காங்க. அதான் கொடுமை, ரொம்ப கொடுமை குழந்தைங்களா. உங்கள் தலையெழுத்து என்கிட்ட ஆப்பிட்டுக்கிட்டான். சரி பரவாயில்ல. இப்போது பராசக்திகிட்ட நம்மளுடைய மகாகவி பாரதியார் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் குழந்தைகள். நல்லதோர் வீணை செய்து, பராசக்தியை அவர் வணங்குறார். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட பூமியில் எரிவாருன்ற. தேவி, ஒரு மனித பிறவி தானே உலகத்தில் பெரிய பிறப்பின்னு கொடுத்தப்பா. அதானே மனித புல் பூண்டு அது இதுன்னு எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து களைத்த பிறகு ஒரு மனித பிறப்பி கொடுத்துட்டான். எதுக்காண்டி? இது உள்ள இறையாற்றலை நீ ஸ்டோர் பண்ணணும். அங்கே தேடின இங்கே தேடின இங்கே தேடின நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் சென்று தேடுமின் தேடியவின் கூடிய நெஞ்சமே கோயிலாகிக்கொள்வான். உன் நெஞ்சத்துக்குள்ளே தாண்டா நான் இருக்கிறேன். எல்லா பக்கம் போனியேன். அவினைக்கு இவினை போ. கால்ட்டு செஞ்சவனே கால்ட்டு களி, கைட்டு செஞ்சவனே கைட்டு களி, உடம்புடி செஞ்சவனே தேர்களை பயங்கரமாக இல்லை. இங்கே நெருக்குவான், அங்கே நெருக்குவான், அங்கே நெருக்குவான், அங்கே பிடிப்பான், அங்கே பிடிப்பான், அங்கே பிடிப்பான். போ, தேர் இழுத்துட்டு இருந்து ஒரு இடத்துல இருந்து உட்காந்து, அப்பாடா நானும் தேர் இழுத்துட்டேன். ஏன்னா அந்த வினை கழிஞ்சு போச்சு. உன் உடம்பால் எத்தனை பேரை அங்கே இடிச்சிருப்பேன், அங்கே இடிச்சிருப்பேன், அங்கே இடிச்சிருப்பேன். தேர் இழுத்து அவ்வினைக்கு வினை ஏதோ ஒரு வினை செய்து அந்த தொண்டை கழிக்கிறதுக்கு தான் நம்ம சம்பிரதாயம் இதெல்லாம் வச்சுருக்கு. சரி, அது இருக்கட்டும். இப்போ பராசக்தியை கேட்கார், ஐயா தாயே, இந்த மானுட பிறப்பு என்பது அறிவு, உணர்வு, உணர்ச்சி சிதறல்கள் எல்லாமா போட்ட ஒரு கலவையாக கொடுத்துட்டே தாயே. ஒன்று அறிவு தொழில் படணும், இல்லாட்டி கலந்த உணர்ச்சி சிதறல்கள் தொழில் படணும். அந்த உணர்ச்சி சிதறலோடு நான் மிருகமாக வாழ்ந்துட்டு போகிறேன், விட்டுருக்க வேண்டியதானே. எனக்கு எதுக்கு அறிவு கொடுத்த? ஒரு நேரம் நான் என்ன நினைக்கேன், அம்மா சொன்னால சத்சங்கத்தில், அவள் சொன்னது மாதிரி நம்ம நடக்கணும். சரியா? நாம் அங்கே அழுக்காருங்கிறது இத்தனை நாளும் அழுக்காருன்னே எனக்கு என்னென்னு தெரியாமல் இருந்துச்சுமா. இது மெசேஜ் அதுக்குன்னு போட்டாச்சு. இதனாலும் அழுக்காருன்னே எனக்கு எதுன்னு தெரியாமல் இருந்துச்சுமா. ரைட்டு, இப்போ அழுக்காரு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி நினைக்க வரும்போது இதுதானே பெரிய சத்துருன்னு அம்மா சொல்லி கொடுத்தா. அவள் வகுப்புலையும் நம்ம அட்டன் பண்ணிவிட்டு நம்ம மீண்டும் நினைக்கணும், இந்த அழுக்காரம் எனக்குள்ளே வரக்கூடாது அப்படி நினைக்கணும் குழந்தைங்களா. உடனே இது என்ன கம்ப்யூட்டரா உடனே நின்று போகிறதுக்கு? அது காலங்காலமாக நினச்சது பழகுனது இயமம், அதுக்குத்தான் இயமம். இது கம்ப்யூட்டர் இல்லை. அப்போ நம்ம அடித்து அடித்து அக்காரம் திட்டுறோம். சரியா? அப்போ அந்த இதை கடைப்பிடிச்சு அதை தூர ஒதுக்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இப்போ பராசக்திகிட்ட வேண்டுதார்,
நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவாருண்டோ. நீ ஒரு நல்ல வீணை செஞ்சுருக்க. வீணை என்ன செய்யணும்? மீட்டுதுக்கு. வீணை வந்து தந்தி மீட்டி அதில் வந்து ராகம், தாளம், பல்லவி இவைகளை கண்டுபிடிச்சி கொள்வதுக்கு அது. நல்லது ஒரு வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவாருண்டோ. அதை யாராவது தூக்கி தூர போடுவாங்களா? எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு உடல் கொடுத்துருக்க கண்ணா, இதில் கண் பார்க்கறதுக்கு கொடுத்துருக்கடா, காது கேட்கறதுக்கு கொடுத்துருக்கடா, மூக்கு நுகர்வதற்கு கொடுத்துருக்கடா, வாய்ப்பு. இப்படி ஒரு கம்ப்யூட்டர் வேறு யாராலையும் வடிவமைக்க முடியுமா? யாராலும் இப்படி ஒரு கம்ப்யூட்டர் வடிவமைக்க முடியாது. மூட்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க, அது படியெல்லாம் ஏற முடியாது. மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணுறவங்க படியெல்லாம் ஏற முடியாது, சமணம் போட்டு மடக்கி உட்கார முடியாது. இறைவன் கொடுத்த இதில் நீங்கள் என்ன தரையில் உட்காந்துக்கிறீங்க, நெளிஞ்சுக்கிறீங்க, பிழிஞ்சுக்கிறீங்க, வேறு விஷயம், அது வேறு விஷயம். ஆனால் உட்காந்துக்கிட்டோம்ல, அது இறைவனுடைய சிருஷ்டியில் கொடுத்ததை வச்சுக்கிட்டு செய்தோம்ல. ஆனால் இதில் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் செய்ய முடியுமா? முடியாது. அப்போது நல்லதோர் வீணை செய்து அது நலங்கட புழுதியில் எரிவார். எனக்கு நல்ல ஒரு வீணை செஞ்சு கொடுத்தியம்மா, இந்த உடலில், இந்த உடலுக்குள்ளே புத்தி கொடுத்தியம்மா, இந்த உடலுக்குள்ளே சித்தம் கொடுத்தியம்மா, இந்த உடலுக்குள்ளே அந்தக்கரணம் கொடுத்தியம்மா, இதெல்லாம் கொடுத்து நல்லத்தனமாக நீ நினைக்க வச்சுருக்கணும். அதுலேயும் அசுர குணமாக அழுக்காறு அவா வெகுளி என்ன சொன்னாலையும் கொடுத்துட்டேடா கண்ணா. இதை வச்சுக்கிட்டு என்னால் தூக்கி தெரிய முடியலையே. அவனை பார்த்தா இவனுக்கு என்ன வாழ்வுன்னு நினைக்கிறோம், இவனுக்கு பார்த்தா என் கூட படித்தவையே அவன் காரில் வந்து இறங்குதான், எனக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் கூட வழி இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறோம். இன்னொருத்த பார்த்தா நான் லவ் பண்ண பொண்ணு பாரு, எவன் கூட போகிறான்னு பாரு, அவனும் தான் என்னையை லவ் பண்ணா, விட்டுட்டு பார்த்தியா என்ன கேவலத்தனமாக நினைக்கிறேன். அதெல்லாம் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அதை விட்டுற வேண்டியதானே. நான் ஏன் அப்படி வச்சுருக்கிறேன்? இந்த அந்தக்கரணத்தை எதுக்கு கொடுத்த நீ? அது உள்ள நீ இருந்து இயக்க வேண்டியிருக்க. எனக்கு அழுக்காறு அவாவைகள் இன்னா சொல்லிருந்து இயக்குமா? அதுக்காக படைச்ச நீ என்ன? நல்லது ஒரு வீணை செய்து அதை நலங்கட பூமியில் புழுதியில் போட்டியம்மா, தூக்கி போட்டு. வீணை மீட்டுனா அழகா, புழுதியில் கிடந்த அழகா? என் மோசம் பண்ணிட்டு அடி தாயே. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டான். நல்ல அறிவு இருக்குமா? கூர்த்த மெய்ஞானம் கொண்டு உணர்வார்தம் கருத்தில் நிற்கக்கூடியவன் இறைவன். நீ அங்கே தான் நிற்பன்னு தெரியுது. அதை அப்படியெல்லாம் எனக்கு கொடுத்துட்ட. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்முகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. நான் என்ன செஞ்சுருக்கணும்? நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நான் வந்து நலம் பெற்றேன்னு வச்சுக்கோயேன், இந்த மாநிலம் சுடர் பெறுவதற்கு என் ஒருவன் மூச்சை கொண்டு இந்த மாநிலத்தை நான் சுடர்படும் ஒளியாக்கிடுவேங்கண்ணே. எதனால்? ஏம நியமத்தில் நிற்கிறவன் ஒரு மூச்சு விட்டா, நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்ட மூச்சு ஒரு மூச்சு விட்டா உங்களுடைய பகைவன் அப்படியே தூள் தூளாக போயிடுவாங்கண்ணே. உங்கள் மூச்சை பண்படுத்துங்க. அவனை வெட்டி போகணும் குத்து போகணும்னு நினைக்காதீங்க. உங்கள் மூச்சை பலப்படுத்தும் போது இயம நியமங்கள் மூலமாக ஆங்கார மூச்சை, கோப மூச்சை, தாப மூச்சை, ஏக்க மூச்சை நீங்கள் கட்டுப்படுத்தும் போது அவைகள் நீங்கள் உள்ளார்ந்த மூச்சாக நீங்கள் இழுத்து வெளிவிடும்போது உங்களை சுற்றி நடக்கும் எந்த அநீதிகளையும் தூக்கி எறிய முடியுங்கண்ணே. எந்த அநீதிகளையும் அது தூக்கி எறியும். அந்த அளவுக்கு வளப்படுத்தணும் அப்படின்னு அவர் யார்கிட்ட கேட்குறாங்க? பராசக்தி தான் இந்த மூச்சாக நின்று செயல்படுகின்றார். இப்போ நீங்கள் தியானத்தில் அமர்ந்துருங்க, அங்கே வந்து எண்ணமே இல்லாத தனஞ்சயனில் போய் நின்றுட்டீங்க, 10வது வாயில் உச்சந்தலையில் போய் நின்றுட்டீங்க. அது சிவத்துடைய சொரூபம். உச்சந்தலையே வந்து சகசரதலமே யாருடைய இதுன்னா சதாசிவமூர்த்தியோட இடம். அது 5 முக கடவுளான சதாசிவமூர்த்தி இருக்குது. அங்கே அது சும்மா சுகமாக அப்படி மாட்டு இருக்கும். அது ஜடம். 5 மடக்கு அடக்கு என்பார் அறிவிலார். 5 மடக்கியவின் அசேதனமாம். அது சேதனமா? இல்லை, இந்த சுவர் தான். 5 அடக்கிட்டு நான் பாட்டில் பேசாமல் இருந்தேன்னா இறைவன் எனக்கு ஒரு உள் உணர்வு தரான், உள் ஒளி தரான். சில பாடல்களை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு நிகழ்ச்சியை தரான். என்னை பயன்படுத்தி கொண்டு 2 உயிர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நன்மை செய்கிறான். அதை என்னை கருவியாக்கி கொண்டாப்பா அதை செஞ்சேன், என்னால் முடியுமாப்பா அப்படி அவனை நினச்சி உருக வைக்கிறான். இதை விட்டுட்டு நான் வாடல அப்படி உருக்கம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? ஒருத்தருக்கு லாபம் இல்லை. அது பராசக்திட்டவர் கேட்குறாரு, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி பராசக்தி. எனக்கு வந்து இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு நீ எனக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் வந்து
என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ. அங்கேருந்து தான் ஆற்றல் வரணுங்க. எங்கேருந்து? மூச்சிலேருந்து தான் கண்ணு ஆற்றல் வரணும். இப்போ வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சாப்பிட்டல, தூங்குனில்ல, நிறைய ஒரு 10-30 வருஷம் பேஷண்ட்டுன்னு கட்டி மாரடிச்சிடல, அப்புறம் 10-30 வருஷம் சமுதாய பணின்னு சொல்லி அங்கங்கே ஓடனில்ல. இப்போ நீ கண்ணை மூடிட்டு இருக்க தானே இங்கே வந்தேன். இங்கே வந்து ஏன் கச்சக்கால் அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ பாட்டில் மாடியை விட்டு இறங்கக்கூடாது. அங்கே ஏசி போட்டு தருவோம். என்னது? ஏசி போட்டு தருவோம். நீ கீழே இறங்கக்கூடாது. எப்போதாவது வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒன்று பார்த்துக்க. நல்லதொரு அறிவு படைத்தான். சுடர்மிகு அறிவு படைத்து விட்டாய் சொல்லடி சிவசக்தி வல்லமை தாராயோ. நீ வலிமை எனக்கு தரமாட்டியா தங்கம்? வல்லமை தார என்ன வாழும் வரைக்கும் வாழ்ந்துட்டு போகிறதுடா, என்ன ஆயிரப்போகுது? வல்லமை தாராயோ. அவர் எது கொடுத்துருக்கிறாரு? நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முகம் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ. இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எல்லாம் ஒரு ஜீவன் படைச்சிட்டு போட்டுமே. எனக்கு அவ்வளோதான் ஆற்றல் இருக்குது. என்னுடைய மீட்டரில் இவ்வளோ தான் சக்தி இருக்குது. ஒரு ஜீவன் படைச்சிட்டு போட்டுமே. எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு நான் என்ன சர்வ வல்லமை படைத்தவங்க பராசக்தியா? இல்லை, ஒரு ஜீவன் படைச்சிட்டுமே. வல்லமை தாராயம் அது அங்கேருந்தானே பெறணும். அந்த மூச்சை சுவாசிக்க எனக்கு வைக்க மாட்டியா நீ இயமத்தில்? புரியுதா குழந்தைங்களா? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையும். இந்த நிலத்துக்கு சுமையாக என்ன வாழவாடி படைச்ச நீ தாய் பராசக்தி? சொல்லடி பராசக்தி, இந்த நிலத்துக்கு சுமையை படைச்சியா நீ? என்ன பூமிக்கு பாரமும் சோத்துக்கு தெண்டமா படைச்ச? அதுக்காக நான் பிறந்தேன். என்ன சுடர்மிகும் அறிவு கொடுத்தல, அதை கொண்டுட்டு போய் நான் யாருக்கு 4 பேருக்கு உபகாரம் பண்ணணுமில்ல. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்படி நினைக்கணும் குழந்தைங்களா, ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். இப்போ நவராத்திரி வருது இல்லை, அம்பாள்கிட்ட கேளுங்க, என் மூச்சு நல்ல மூச்சாக ஆகணும். அந்த மூச்சு முதல்ல என் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும். என் வீட்டுக்குள்ளே என் புருஷன், என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க நச்சு 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 என் பேச்சே கேட்க மாட்டாங்க. அம்மா பொண்டாட்டி வந்ததுலேருந்து நீ ஏர்ட்டே பார்க்கலம்மா. ரைட்டு தான். முதல்ல நீ நல்ல மூச்சு 4 மூச்சு விடு தங்கம், நல்ல மூச்சு 4 மூச்சு விடு. அவன் வந்த பிறகு கேட்கானோ வராட்டி கேட்கானோ. ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் யாரோடது? பை ப்ராடக்ட் அவளாக கொண்டாந்தா? உன்னுடைய ப்ராடக்ட் தானே. அப்போ எந்த இடத்துலையும் பேலன்ஸ் பண்ணுதா மாதிரி நீ 4 மூச்சு விட சொல்லி கொடுத்துருக்கணும் தானே. என்ன குழந்தைங்களா ஒன்றுமே சொல்ல மாட்டேன், சொல்லி கொடுத்துருக்கணும் தானே. பை ப்ராடக்ட் யாருக்குள்ளது? வந்து சொல்லாங்க, நீ தானே இந்த லட்சணத்தில் பெத்தன்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. பொதுவில் எல்லாருக்குமா சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறேன், சரியா? என்ன இதுதான் இந்த பிறவியில் வாங்கி வந்தது நம்ம. அந்த ப்ராடக்ட்டு நம்மளுடைய ப்ரொடக்ஷன் தான். அப்போ அங்கங்கே எங்கெங்கே என்னென்ன தவறுகள் இருக்கோ அதை திருத்திக்க முயற்சி பண்ணுவோம். நம்ம தானே தயாரிப்பாளர், நம்ம தான் திருத்திக்கணும். அவங்கள பை ப்ராடக்ட் எப்படி திருத்தும்? அது திருத்தாது. அதனால் நான் இந்த சமுதாயம் நலம் பெறுவதற்கு எனக்கு ஒரு மூச்சு கொடுன்னு நம்ம கேட்கணும் குழந்தைங்களா. இயமத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இந்த சமுதாயம் நலம் பெறுவதற்கு எனக்கு ஒரு மூச்சு கொடு அப்படின்னு கேட்கணும். அதை சொல்கிறாரு, சுடர்முகம் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு நீ எனக்கு வலிமை தர வேண்டும் தாயே. எது மூலமாக? என் மூச்சு, ஒவ்வொரு மூச்சும் நான் பயனுள்ள மூச்சாக விட்டு இந்த மாநிலம் பயன்பெறுவதற்கு நீ எனக்குள்ளே இருந்து செயல்படணும். அது மாதிரி ஏயா தாயே, நீ நீ இந்த பூமி தாயா நீ இருந்து நீ விளைச்சி கொடுக்கறத தின்னுட்டு இந்த பூமிக்கு சுமையாக இருக்கவா தாய் என்னை படைத்தேன்? கேட்குறாரு பாருங்க. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு சொல்லடி சிவசக்தி நிலச்சுமையென வாழ்ந்திடப்பு. இந்த நிலத்துக்கு சுமையாவப்பா என்னை பறிச்சிட்ட? இந்த பூமிக்கு பாரமாக படிச்சிட்டியா? அதுக்காக நான் பிறந்தேன். நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் எனக்கு மனதில் கஷ்டம் வரத்தஞ்சு எல்லாரும் உடனே அம்மா அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் வராது குட்டிகளா, தங்க பிள்ளைகளா, உடனே வராது. சரணடைங்க, மீண்டும் மீண்டும் இயமம். இங்கேயோ எனக்கு இயமம் பண்ண தெரியலையேப்பா, நீ நியமம் எல்லாம் சொல்லிட்டேன், எனக்கு பண்ண தெரியலையே கண்ணு. எங்கே கடினமான வார்த்தை சொல்கின்றோமோ அது கொல்லுதல். எங்கே கடினமான வார்த்தைகள் நம் மனதில் உதிக்கின்றதோ அது புலால் நம்ம சாப்பிடுறது. கொல்லான் புலாலை மறுத்தானே. நீ கொல்லவும் கூடாது,
அந்த கொல்லணுங்கக்கூடிய எண்ணம் உங்ககிட்ட ஃபார்ம் ஆகவும் கூடாது. அதுதான் நம்ம ஒவ்வொரு இவன் என்ன, அவன் என்ன, தோழன் என்ன, துருத்தி என்ன, எவன் என்ன, நான் என்ன. அங்கே நில்லுங்க குழந்தைங்களா, நான் என்னவா இருக்கிறேன் அங்கே நில்லுங்க. சரியா? இப்போ வந்து அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, நீ வந்து பூமிக்கு சுமையாக வைக்காதம்மா. ரெண்டாந்தர ஒரு வார்த்தை, மோகத்தை கொன்று விடு அல்லால் எந்த மூச்சை நிறுத்தி விடு. இந்த பாட்டு தாங்க எனக்கு சின்ன வயசில் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இந்த ஒரு வரி, மோகத்தை கொன்று விடு அல்லால் எனது மூச்சினை நிறுத்தி விடு. எங்கேயாவது தவம் பண்ணும்போது நான் வந்து மோனத்தில் நான் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த மோனத்தை உடைத்தெறுவதற்கான சிந்தனைகள் ஏதேனும் தோன்றியதானால், அல்லது அந்த மோனத்தவத்திற்கு இடையூறாக ஏதேனும் ஒரு மோகம் உழைத்ததானால், அது சொத்து மேலேயா இருக்கலாம், சுகம் மேலேயா இருக்கலாம், நகை மேலேயா இருக்கலாம், ஆடை அணிகள், எது மோகத்தை நிறுத்திவிடு. அப்படி இல்லை அப்படின்னா என் மூச்சை நிறுத்திட்டேன். நான் வந்து இந்த மூச்சை கொண்டுட்டு நான் மாடியிலேருந்து கீழே இறங்கக்கூடாது. வெறி பிடிச்சி போய் நினைங்க குழந்தைங்களா, வெறி பிடிச்சி போய் நினைங்க. மோகத்தை நிறுத்தி விடு, மோகத்தை கொன்று விடு, அல்லது மூச்சை நிறுத்தி விடு. இந்த ரெண்டே ஆப்ஷன் தாங்கண்ணு, 2 ஆப்ஷன் தான் இறைவன்ட்ட, அந்த பராசக்திட்ட. அந்த மோகத்தை கொன்று விடு அல்லது இந்த மூச்சு புசு புசுன்னு பாரு, அவன் என்னை இப்படி சொல்லிட்டா பாரு, இவன் என்னை இப்படி சொல்லிட்டா பாரு, இவன் என்னை இப்படி சொல்லிட்டு, எத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டா பாரும்ப, எத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டா பாரும்ப. அப்போ சொல்கிறார் பாருங்க, மோகத்தை கொன்று விடு அல்லால் எந்த மூச்சை நிறுத்தி விடு, தேகத்தை சாய்த்து விடு அல்லால் அது சிந்தனை மாய்த்து விடு. நான் அப்படியே இருக்கணுங்கண்ணு, அப்படியே இருக்கணும். என்ன இன்னைக்கு வந்து என்ன பண்ணணும், இன்னைக்கு அதை பண்ணணும், இன்னைக்கு இதை பண்ணணும், இன்னைக்கு வேண்டாம் தாங்க, அது எதுவுமே வேண்டாம். சிந்தனை மாய்த்து விடு. அப்படி இல்லைன்னா தேகத்தை சாய்ச்சிரு. செத்து போயிட்டா சிந்தனை வராத, அந்த கரணம் தொழில் படாதில்ல. செத்து போனவங்களுக்கு அந்த கரணம் தொழில் படாது. தேகத்தை மாய்த்து விடு அல்லது அது சிந்தனையை எனக்கு சிந்தனையே இருக்க வேணாங்கண்ணே. எப்படி நமக்கு பாட தெரியாது கண்ணு, நமக்கு இது மாதிரி கேட்க தெரியாது. நமக்காண்டி தான் அவங்கெல்லாம் பாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. குழந்தைங்களா, நான் இப்படி கேட்டு பெற்றேன் குழந்தைங்களா, நீங்களும் கேளுங்க, நீங்களும் இறைவன்கிட்ட கேளுங்க. அல்லும் பகலும் அனவரதமும் கேளுங்க, தூங்கும்போது கேளுங்க, முழிச்சிட்டு இருக்கும்போது கேளுங்க. எப்படி சொல்கிறார் பாருங்க, மோகத்தை கொன்று விடு அல்லால் எந்த மூச்சை நிறுத்தி விடு, தேகத்தை சாய்த்து விடு அல்லால் அதில் சிந்தனை மாய்த்து விடு, பந்தத்தை நீக்கி விடு அல்லால் உயிர் பாரத்தை போக்கி விடு. தாய் என்றும் சேய் என்றும் நீ என்றும் நான், எத்தனை பிறவிகளில் பந்தபாசம் என்னும் தாவரம் பின்னலிட்டு தாய் என்று சேய் என்று நீ என்று எப்படி நமக்கு பந்தத்தை நிறுத்திருப்பா. போதும் அப்படின்னா பாரம் வேணாம், இதை தூக்கி சுமந்துக்கிட்டு 55 கிலோவை தூக்கி எத்தனை நேரம் சுமந்துட்டு அங்கே இங்கெல்லாம் அந்த அது ஒரு இடத்துல சாஞ்சு போ அவ்வளோதான். அது மாதிரி உன் பாரத்தை போக்கி விடு, உயிர் பாரத்தை போக்கி விடு, சிந்தை தெளிவாக்கு அல்லால் இதை செத்த உடலாக்கு. அந்த சித்த விகார கலக்கம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் மீண்டும் பிறவி தானே. இயமத்துக்கு இந்த பாடல் மாதிரி ஒரு தலை சிறந்த பாடல் கிடையாது குழந்தைங்கள. சரியா? அது சொல்கிறார், உயிர் பாரத்தை போக்கிவிடு, சிந்தை தெளிவாக்கு அல்லால் இதை செத்த உடலாக்கு, மோகத்தை கொன்று விடல்லால் எந்த மூச்சை நிறுத்திவிடு, தூண்டிற் புழுவினைப் போல் வெளியே சுடர் விளக்கினைப் போல் நீண்ட பொழுதை எனது நெஞ்சம் துடித்துடு கூண்டி கிளியினைப் போல் தனிமை கொண்டு மிகவும் நொந்தேன், வேண்டும் பொருளை எல்லாம் மனது வெறுத்து விட்டதடி தேவி சிவசக்தி, எனது மனது அனைத்தையும் வெறுத்து விட்டதடி தேவி சிவசக்தி, மோகத்தை கொன்று விடு அல்லது என் மூச்சை நிறுத்தி விடு தேவி அப்படிங்கிற. நம்ம மூச்சை எதுக்கு பயன்படுத்தணும்? பாரதியார், இது பாரதியார் பாடல் குழந்தைங்களா, டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன் பார்த்துக்கோங்க. நம்ம இயம நியமத்தில் நாம் என்ன கேட்க போகிறோம்? இப்போ வரைக்கும் இயம நியமத்தில் நாம் 2 in 1 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல குழந்தைங்களா, அது மாதிரி இப்போ நான் 2 பர்பஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நவராத்திரி தேவியினுடைய கதைக்குள்ளே போகிறதுக்கு கொலு பொம்மையில் எல்லாரும் சும்மா நிற்கிறாங்க. நாராயணாஸ்திரம் வரும்போது நாம் எருங்கை கூப்பி நின்றோமானால் நமக்கு அந்த அஸ்திரம் எதுவும் பண்ணாது. இந்த 9 நாளும் நாம் புலநடக்கத்தோடு இயம நியமங்களை கடைப்பிடித்து
நாம் வந்து உணவு கட்டுப்பாடு, அதில் முதல்ல வரக்கூடியது உணவு கட்டுப்பாடு. இந்த 10 தினமும் வெறுமனே என்ன சாப்பிட போகிறோம்? வரகு கஞ்சி. நான் சாப்பிட மாட்டேன் குழந்தைங்களா, என்னைய கேட்டுறாதீங்க. சங்கத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் நிச்சயம் ஒரு வேளை சோறு கொடுத்துருவேன், பயப்படாதீங்க. இரவில் நாம் எதுக்கு சுவாமிக்கு படையல் வைக்கிறோம் அப்படின்னா, காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு அந்த குழந்தைங்களை ஊக்குவிக்கிறதன் மூலமாக அம்மைக்கு நாம் வந்து சுண்டல், இப்போ மாதிரி திங்கக்கிழமை என்ன சாப்பாடு, அது எனக்கு ஏம்மா நீங்கள் திங்கக்கிழமை என்ன இதுன்னு சொல்லுங்கள். எப்பா எனக்கு சனாதன தர்மத்தோடு வாழ்ந்து தான் பழக்கங்கன்னு. நான் வந்து புதிதான கருத்துக்களை, என் கருத்துக்களையோ அல்லது இடையில் இப்போ 10-20 ஆண்டுகளுக்கு இடையில் உண்டான நவக்கிரகங்களோடு தொடர்புடைய கருத்துக்களை எனக்கு சொல்ல தெரியாது தங்கங்களா. எனக்கு அறிவும் கிடையாது, நீங்கள் வச்சுக்கோங்க. நல்ல உணவு நம்மளுடைய பாரம்பரிய வரலாற்றில் இறைவனுக்கு படைக்கக்கூடிய உணவுன்னு சில உணவுகள் வச்சுருக்குறாங்க. என்ன உணவு வச்சுருக்குறாங்க? புட்டு, அப்புறம் வந்து சுண்டல், பூம்பருப்பு, அப்புறம் வந்து டெய்லி ஒரு சாதம் வந்து வச்சிடணும். அது என்ன சாதம் நீங்கள் வச்சானாலும் சரி, எலுமிச்சம்பழ சாதம், புளியோதரை, பாசிப்பயிறு பச்சரிசி போட்டு பொங்கல், அதில் எள்ளோதரை மட்டும் அன்றைக்கு இந்த நவராத்திரி 9 தினங்கள்லையும் எள்ளோதரை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடாது, அது மட்டும் வச்சுக்கோங்க. அப்புறம் கற்கண்டு சாதம், அப்புறம் அக்கார அடிசில், அப்புறம் பாயாசம், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் சொல்லிட்டேன்னா, தயிர் சாதம் தினமும் துளி வைக்கணுங்கன்னு. ததியன்ன பிரிதியை அப்படின்னு அம்பாளுடைய 1008 நாமத்தில் ததியன்ன பிரிதியை அப்படின்னு ஒரு நாமம். அப்போ தயிர் சாதம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து வழக்கம் போல் நம்மளே வந்து சோத்து பிண்டம் தான், அம்மாவே ஒரு சோத்து பிண்டம் தான், அம்மாவுக்கு டிஃபன்லாம் தேவையில்லை. இருந்தாலும் நவராத்திரி அப்போ வரக்கூடிய பிள்ளைங்க அம்மா கஞ்சி தான் கொடுத்துருவாளோன்னு நினைக்க வேண்டாம். நான் கஞ்சி வந்து ரொம்ப நாள் கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு வாரம் 10 நாள், ஒரு வாரம் இருக்க மாட்டா கஞ்சி கொடுக்கறதை நிறுத்தி, ஒரு வாரம் 10 நாளாக கஞ்சி கொடுக்கல. காலையிலே சாதம் வந்து சூடாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்குறவங்க கொஞ்சம் சத்சங்கத்திலையும் தூங்கிக்குவோம், வெளிச்சம் தூங்கிக்குவோம். அதெல்லாம் நடக்கும், உடற்கூறு தானே, அதெல்லாம் நடக்கும். ஆனால் அது அப்படி இப்படி கேட்டுக்கலாம், சரியா? இன்றைக்கி ஆனால் யாருமே தூங்கலை, நான் பார்த்தேன். ஒருத்தரும் தூங்கலை. நியமங்களில் இன்றைக்கி நீங்கள் சூடாக சாப்பிட்டு வந்து தூங்குங்களோன்னு பார்த்தேன், ஒருத்தரும் தூங்கலை. சரி, அது வரைக்கும் இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கோங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி உங்களுடைய நீங்கள் இன்றைக்கி என்ன சரியை கிரியைகளில் கேட்டீங்க. நவராத்திரி கொலுவில் எல்லோரும் கையேந்தி நிற்கிறது சிலையாக நிற்பதனுடைய ரகசியம். தன்னுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் தேவிக்கு அவர்கள் உபகரித்து விட்டு தாங்கள் கைகுவித்து நிற்கிறாங்க. உபகாரம் தேவிக்கு பேருக்கு. தேவி எங்கே வச்சுருக்கிறா? படைக்கலமாக நாமத்து 5ஐ கடைப்பிடித்தவர்களுக்கு துணையாக நிற்கிறான். அவங்கள அடைக்கலப் பொருளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு செய்கிறான். அப்போ தேவியை நம்ம வணங்கினோன்னா அப்படி கிடைக்கும். அங்கே கொலுவில் இருக்கக்கூடிய அவர்களை வணங்கினா நாராயணாஸ்திரம் எப்படி செயல்படாமல் போனதோ அது மாதிரி எந்த அஸ்திரங்களும் நமக்கு, காமாஸ்திரம், கோபாஸ்திரம், லோபாஸ்திரம், மோகாஸ்திரமோ எந்த அஸ்திரமும் நம்மகிட்ட செயல்படாது. இவைகள்லாம் ஒரு அஸ்திரமாக கொண்டு நம்மளை தாக்க போய் தானே நமக்கு வந்து கீழே விழுந்துடுறோம். அதுவும் காமனுடைய கணை 5 கணையும் ஒரு அஸ்திரமாக ஆக்கி அவன் செலுத்த போகும்போது எப்பேற்பட்ட முனிவர்கள் கூட, மோனத்தவம் இயற்றிய கசியப்பர் கூட சரிஞ்சு விழுந்துட்டார். விஸ்வாமித்திரர் விழுந்திருக்கிறார். அவர்களுக்கு மீண்டும் வருவதற்கு எழுந்து வருவதற்கு இருந்திருக்கு. ஆனால் நம்மளுடைய எல்லா அஸ்திரங்களையும் தேவி வந்து காப்பாற்றட்டும்னு இந்த பகுதியை, இந்த பாடலை நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து குமரகுருபர சுவாமிகள் எழுதிய சகலகலாவல்லி மாலை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் சுவாமி நைவேத்தியம் அநேகமாக சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். சுண்டல் கடலை போட்டுக்கோங்க, பூம்பருப்பு போட்டுக்கோங்க, சிறுபருப்பு போட்டுக்கோங்க, புட்டு போட்டுக்கோங்க, வடை போட்டுக்கோங்க, சக்கரை பொங்கல் போட்டுக்கோங்க, பாயாசம் வச்சுக்கோங்க, தயிர் சாதம் வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு தயிர் சாதங்கண்ணா உங்கள் வீட்டில் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு மனசு 4 பேருக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் சாதமும் புளியோதரை சக்கரை ஏதோ ஒன்று சாதம் வச்சுக்கோங்க. அது தவிர ஒரு சுண்டல் வச்சுக்கோங்க, ஒரு வடை வச்சுக்கோங்க. எதுனா அதுக்கு துணைக்கு எதேனும் ஒன்று வைக்கணும், ஒரு பருப்பு வகைகளில். இது ஏன் அப்படின்னா நமது உடலை பாதுகாக்க. காலையிலேருந்து நம்ம பட்டினி இருந்திருக்கோம்ல, காலையிலேருந்து கஞ்சி தானே குடிச்சிருக்கோம். அப்போ மீண்டும் அது எது வந்து நம்ம கொடுக்குறோமோ அதானே ரிட்டர்ன் பேக் ஆக போகிறது. எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீ கொடுக்குறது உனக்கு திரும்ப வர போகிறது, அவ்வளோதானே. இப்போ நாம் இறைவிக்கு படைச்சிட்டு நாம் எடுத்துக்க போகிறோம். சரியா குழந்தைங்களா? அப்போ நான் இன்னும் எதையும் விடுபட்டு போனேன், இப்போ செய்யக்கூடாத சொல்லிட்டேன். அதாவது எள்ளோதரை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்.
மற்றபடி மோதகம் செய்யலாம் குழந்தைங்களா. அப்புறம் வந்து போடலாம். அப்புறம் வந்து இதுவரைக்கும் நான் வந்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய மன்னன் சொல்லியிருக்கிறேன். இவைகள் எல்லாம் தான் நான் இதுவரைக்கும் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். திங்கக்கிழமை என்ன பிரசாதம், செவ்வாய்க்கிழமை என்னங்க என்கிட்ட எல்லோரும் கேட்பாங்க. எனக்கு அப்படி வந்து எங்கேயும் நான் தெரிந்து கொண்டதாக என் அறிவில் இல்லை. என்னை விட அறிவானவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என் அறிவு இவ்வளோ தான், ஒரு குருவி மூட்டை அறிவு அது கூட இல்லைன்னு வச்சுக்குவோம். ஆனால் என்னை நம்பி ஒரு 100 பிள்ளைங்க இருக்கீங்களா, அவங்களுக்கு என் அறிவை நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இதுதான் அது. நவக்கிரக பூஜையா நான் என்னது எந்த பூஜையாக இருந்தாலும் அரோமாட்டிக் தெரப்பி அப்படின்னு ஒரு தெரப்பி இருக்குது குழந்தைங்களா. அரோமா தெரப்பி அப்படிங்கிறது வாசனை பொருள் கொண்டு நம்ம செய்கிறது. இப்போ நம்ம வீட்டில் பத்தி பொருத்தி வச்சானாலே உங்களுக்கு ஒரு எங்கும் இல்லாத ஒரு அமைதி. சாம்பிராணி போட்டால் ஒரு எங்கும் இல்லாத அமைதி உங்களுக்கே தெரியும். ஜவ்வாது போட்டுக்கலாம், அத்தர் போட்டுக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய சாத்திரங்களே சொல்லுகின்றது. ரோஸ் வாட்டர் இருக்குது பாருங்கள், அது அந்த காலத்தில் கெமிக்கல் அதில் கலக்கலை. நானே வந்து நீண்ட நாளாக வீடு துடைக்கிறதுக்கு உதிரி ரோஸ் விற்கிற கடைகளில் போய் ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்து வெந்நீரை கொதிக்க வச்சு அந்த கொதிக்க வச்ச வெந்நீருக்குள்ளே உதிரி ரோஸை போட்டுருவேன், மூடி வச்சுருவேன் துணி வடிகட்டி. அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை வீடு துடைக்கும் போது அதை வந்து பயன்படுத்துவேன். அது அன்றைக்கு நாள் முழுதும் கொஞ்சோல பச்சை கற்பூரம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டு பூச்சி புழுக்கடி எதுவுமே வராது. அன்றைக்கு நாள் முழுதும் நம்ம வீடு வந்து கம்மன்னு மணக்கும். அது வீடே மணக்கும். நம்ம போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் மணக்கும். அப்போ நமக்கு மனம் ஒடுங்கும். அதனால் நல்ல ஆடைகள், பட்டாடைக்கு பட்டு பல புழுக்களை கொண்டு எடுப்பது நான் வந்து பட்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் பட்டாடையினுடைய தரம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மாதிரி டெசர்டட் ஜருகையெல்லாம் இல்லாமல் அந்த காலத்து மாதிரி ஒரு தூய பட்டாடை இருந்ததுன்னா அதை விரிப்பாக பயன்படுத்தி நீங்கள் பூஜைக்கு உட்காரலாம். அதை ஆடையாக பயன்படுத்தி நீங்கள் பண்ணலாம். மனம் ஒடுங்குவதற்கு அவைகள் ஒரு காரணமாக இருக்கும். தர்ப்பை விரிச்சுக்கலாம், அப்புறம் வந்து மணப்பலகை போட்டுக்கலாம், தூய வெள்ளாடை விரிச்சுக்கலாம். இவைகள்லாம் நீங்கள் பூஜைக்கு உபயோகிக்கும் போது செய்துக்கலாம். சந்தனம், குங்குமம், அத்தர், ஜவ்வாது எல்லாமே பூசிக்கலாம் குழந்தைங்களா. அது மனம் அடங்குவதற்கான அரோமா தெரப்பி அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து டெய்லியே அத்தர் போட்டுக்குவேன். அத்தர் இல்லை, ஜவ்வாது போட்டுக்குவேன் குழந்தைங்களா. எங்கள் அப்பாவுக்கு ஜவ்வாது பிடிக்கும், எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்கும். அதனால் எங்கள் அப்பா உபயோகிக்கிற எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஜவ்வாது. அது கொஞ்சம் காலையில் குளிச்சுட்டு ஒரு நகத்தில் கிள்ளி கொஞ்சம் இப்படி கையில் தேய்ச்சி இப்படி லேசாக போட்டுக்குவேன். சாயங்காலம் சத்சங்கத்துக்கு வரும்போதும் போட்டுக்குவேன். என் மேக்கப் இவ்வளவு தான், அதுக்கு மேலே எனக்கு கிடையாது. அந்த ஊதி பூசிக்குவேன், அவ்வளோதான். நீங்களும் திருச்சின்னம் அணிந்து நல்ல தீபம் ஏற்றி, ஒன்றுக்கும் மேற்பட்ட தீபங்களை ஏற்றணுங்கன்னு சாதாரணமாக வீடுகள்லேயே 3 தீபம்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. நெல்லை மாவட்டத்தில் அப்படி வச்சுருக்குறாங்க. உங்கள் ஊர்களில் எப்படின்னு எனக்கு தெரியாது. குறைஞ்சபட்சம் 3 தீபம் ஏற்றணும்னு ஒரு விதி இருக்குது குழந்தைங்களா. ஒரு பெரிய தீபம் வச்சுருப்பாங்க, 2 பக்க தீபம்னு அதுக்கு பேர். அது மாதிரி இதெல்லாம் பூஜைக்கான பொருட்கள். உங்களுக்கு ஃப்ரெஷ் பூக்கள் என்ன கிடைக்கும் அதை ரொம்ப காசு பணத்தை கொட்டணும்னு அவசியம் இல்லை. 8 வகை அட்ட புஷ்பம் அப்படின்னு அப்பர் ஒரு பாடலில் பாடுறாரு. பொறுமை, சகிப்புத்தன்மை, பிறரை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மைன்னு அந்த 8 புஷ்பத்துக்கும் 8 விதமான குணங்கள் சொல்கிறாரு. அதுதான் இறைவனுக்கு படைக்கக்கூடியது. நாம் நம்மளுடைய ஆன்மாவுக்குள் அதை தான் உள்ளேந்திக்கக்கூடியதுன்னு இருந்தாலும் பூவுக்கும் ஒரு அரோமா தெரப்பி மாதிரி பூவுக்கும் ஒரு குணமங்கள் உண்டு. நல்ல மணக்கிற பூக்கள் எதுவானாலும் அம்பிகைக்கு வச்சு செய்யலாம். பூரண கும்பத்தை ஏற்றி வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும். பூரண கும்பத்துக்குள்ளே அந்த தேவதைகள் எல்லாரும் 9 தேவதைகள், அதை ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேன். அவைகள் எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி ஆவாகனம் பண்ணிக்கோங்க. அந்த கும்பத்துக்குள்ளே தண்ணி வைக்கலாம், பச்சரிசி வைக்கலாம், நெல் வைக்கலாம். நம்மகிட்ட எது சாத்தியமாக இருக்கோ அதை வைக்கலாம். கும்பம் இல்லாதவங்க சின்னதாக ஒரு செம்பு, ஒரு உருளை செம்பு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதில் எடுத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கழுத்தை சுற்றி ஒரு 3 நூலை, முப்புரி நூல்னு பேர், அதை கழுத்தை சுற்றி ஒரு 3 நூலை 3 தடவை அதை சுற்றி வந்து முடிச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே மாவிலை வச்சு ஒரு தேங்காய் தூக்கி வச்சு, தேங்காய்க்கு ஒரு பொட்டு, கும்பத்துக்கு ஒரு பொட்டு. இப்போ அம்பாள் வந்து அதில் ஆவாகனம் ஆகிட்டான். ஆவாகனம் இது வந்து நான் உன்னை ஆவாகனம் இதில் பண்ணுறேன். ஆவாகனம்னா எழுந்தருள பண்ணுதல் அப்படின்னு பேர். நீ இதில் எழுந்தருள பண்ணணும் தாயே அப்படின்னு சொல்லி அந்த எழுந்தருள பண்ணுற முத்திரை இந்த முத்திரை கண்ணா. இதை பாருங்கள், இப்போ நவராத்திரி வருதா, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எழுந்தருள பண்ணும் முத்திரை. தேவி நீ வந்து இந்த கும்பத்துக்குள்ளே நீ ஆவிர்பவிக்க வேண்டும், எழுந்தருள வேண்டும் அப்படின்னு இதை வச்சுக்கோங்க. சரி, அங்கே பாருங்கள்.
ஆவாகன முத்திரை அப்படின்னு பேர் குழந்தைங்களா. இதை வச்சுட்டு கும்பத்தில் உங்களுக்கு நூல் சுத்த தெரிஞ்சிச்சுன்னா முப்புரி நூல் உங்களுக்கு சுற்றிக்குவாங்க. சுத்த தெரியலனா கழுத்தை சுற்றி 3 நூல் போட்டுக்கிடுவேன். 3 சுற்று போட்டுக்கிட்டால் போதும். எந்த நூலாவது ஒரு நூல் எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தடவி அம்பாளை பற்றி நீங்கள் தியானிக்கிறதுனால வெள்ளை நூலாக போடக்கூடாது. அம்பாளை சுற்றி ஒரு 3 நூல் போட்டு அதில் இதில் தேங்காயில் குடுமி தேங்காய் வச்சு அதுக்கு மேலே ஒரு ப்ளவுஸ் துணியை நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? குடுமி தேங்காய்க்கு மேலே ஒரு ப்ளவுஸ் துணி வச்சுக்கோங்க. அதில் அம்பாள் இருக்கிறதாக அதில் பூ மாலை போட்டுக்கோங்க. நீ இதில் எழுந்தருளை பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் சொல்லலாம். நான் மாமாவை பார்த்த அப்படி இப்படியே நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் பாரத கண்டம் சம்பு தீபம் பாரத கண்டத்தில் கடையநல்லூரில் திருமதி எங்கள் அப்பா அம்மா பேர் என்ன, செல்லம்மாள் ஹரிஹரன் அவர்கள் புத்திரியாகிய நான் இந்த உலக சேமத்துக்காக வேண்டி ஒரு யாகம் செய்கின்றேன், ஒரு யோகம் செய்கின்றேன், ஒரு கலச பூஜை செய்கின்றேன். இதில் தாங்கள் எழுந்தருளி இருந்து இந்த பூஜை வெற்றிகரமாக நடத்துவதற்கு நீங்கள் எனக்கு கருணை பண்ண வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியது தமிழில் சுத்த தமிழில் சொன்னால் போதும் குழந்தைங்களா. நான் இன்னார் இன்ன தேசத்தில் பிறந்தவா. ஏன்னா நம்ம நாடு முதல்ல நம்ம நாடு ஜம்பு தீபம் பரதகண்டம் இந்தியா தமிழ்நாடு கடையநல்லூர். நீங்கள் உங்கள் ஊரை இதுக்கு அடுத்து கடையநல்லூர் பகுதியில் டேஸ் போட்டுறேன். நீங்கள் உங்கள் அம்மா அப்பா உங்கள் மாமனார் மாமியார் இன்னாருடைய மருமகளாகியனா இன்னாருடைய மகளாகியனா இந்த பூஜை பண்ணுறேன். இந்த பூஜையில் நீங்கள் எழுந்தருளை பண்ண வேண்டும். இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது. டெய்லி நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்க, நான் அந்த மந்திரத்தை இதுக்காண்டி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும் குழந்தைங்களா. சும்மா உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு சிவாய நம சிவாய என்னுடைய குருநாதருக்கு வணக்கம், என்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கு வணக்கம், என்னுடைய குலதெய்வத்துக்கு வணக்கம், எல்லோரும் அந்த பூஜை சிறப்புற நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த பூஜையில் நீங்கள் வேண்டிக்கக்கூடிய விண்ணப்பம் இதுவே. சரியாப்பா? இந்த விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் திருவூரில் நீங்கள் சிந்திக்கணும். அப்போ இந்த பூரண கும்பத்துக்கு மாவிலை ரொம்ப முக்கியங்கன்னு. சரியா? அந்த மாவிலை தோரணம் தான் நமக்கு அது இன்னொரு நாளைக்கு விளக்கமாக நம்ம சொல்கிறோம். அதுவும் சரியை கிரியிலே வரும் நான் நம்புகிறேன். பார்க்கலாம். இப்போ அந்த இதை கருத்து கேட்கலாம். அது கொஞ்சம் கொடுங்க. கொடுத்துட்டேன். கொண்டு போன அப்பயே கொடுத்துட்டேன். எது? ஓகே.